ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சூதும் வாதும் கை சூழ்ந்த கலியுகத்தை போவன பொழிந்தோட செய்த நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, நாம் சென்ற சபையில் இந்த யுகங்களை பற்றி, இந்த காலத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள், நாள், வாரம், மாதம், வருடம், யுகங்கள் என்றெல்லாம் இந்த காலத்தை நம்முடைய முன்னோர்கள் பகுத்து வைத்திருந்தது பற்றியும், அதுல யுகங்கள் எத்தனை, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என யுகங்கள் 4 என்பது பற்றியும், இந்த ஒவ்வொரு யுகங்களுக்கான வருட கணக்குகள், கலியுகத்தை வச்சுதான் எல்லா யுகங்களுக்கும் வருடங்கள் கணக்கிடப்படுகின்றன. கலியுகத்திற்கு வருடம் 4,32,000 ஆண்டுகள். அதுபோல 2 பங்கு துவாபர யுகத்துக்கு 8,64,000 ஆண்டுகள். துவா அப்படின்னாலே 2ன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. கலியை போன்று 2 பங்கு, அதனாலதான் அதுக்கு துவாபரம். திரேதா, திரே அப்படின்னாலே சமஸ்கிருதத்திலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி 3 அப்படின்னா 3. அது 3 பங்கு, கலியை போல 3 பங்கு திரேதா யுகத்துக்கு. அதனால அதுக்கு ஆண்டுகள் 12,96,000 ஆண்டுகள். கிருத்த யுகம், கிருத்த அப்படின்னா 4 சமஸ்கிருதத்துல. அப்ப இந்த கையை போல 4 பங்கு கிருத்த யுகத்துக்கு, அதனால அதுக்கு 17,28,000 ஆண்டுகள். இதெல்லாம் மொத்தமா கூட்டும் போது 43,20,000 ஆண்டுகள் வருது. இந்த 43,20,000 ஆண்டுகள் சேரும்போது ஒரு சதுர் யுகம், 4 யுகங்களும் முடிகிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகும். அப்போ இந்த ஒவ்வொரு யுகங்களுக்கும் இப்படி எல்லாம் ஒரு விஞ்ஞானம் எதுவுமே வளர்ச்சி அடையாத ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இப்படி எல்லாம் கணக்கிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த கலியுகத்துல வாழும்போது மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பற்றி எல்லாம் நம்ம சென்ற சபையில பார்த்தோம். இந்த கலியுகத்தில் வாழ்ந்த மக்கள் 100% மக்களுமே ஒரு நன்னெறியாளர்களாக, ஒரு தவத்தின் நெறியில் இருந்து பிறழாதவர்களாக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் இந்த திரேதா யுகத்துல 4/3 பங்கு மக்கள் தான் நன்னெறியாளராக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல 2/1 பங்கு, பாதி பேர் நன்னெறியாளர்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த கலியுகத்திலையும் 4/1 பங்கு நன்னெறியாளர்கள் இருப்பாங்க. இந்த கலியுகம் நன்னெறியாளர்கள் மெஜாரிட்டி இழந்துட்டாங்க. 4/3 பங்கு தீநெறியாளர்களாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எப்படியெல்லாம் ஒரு சத்திய நெறிமுறைப்படி வாழ்ந்த அந்த காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நன்னெறியிலிருந்து நழுவி எப்படி வந்தது, அதை நம்முடைய பெருமான் அவர்களும் அடிகளி பருவத்துல நமக்கு எடுத்து கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். சத்தியம் தலை தடுமாறி, இந்த சத்தியம் தலை தடுமாறிய இந்த கையை பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் அடிகளி பருவத்துல அந்த உத்தம சித்தி கொள்கை எப்படி இருந்தது, நம்ம நாட்டுல ஒரு உத்தம சித்தி கொள்கை இருந்தது, அந்த கொள்கையை பேராசை அழி கொள்கையாக மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது என்னென்ன துரோகங்கள் எல்லாம் விளைந்தது, பெற்றோர் துரோகம், குல துரோகம், குடி துரோகம், அரசுகோள் துரோகம், நம்பிக்கை துரோகம், அடிமை துரோகம், குரு துரோகம், ஆத்ம துரோகம், இப்படி எல்லா திராகிருத செயல்கள் வளர்ந்தோங்கி வந்தது அப்படின்னு தான் பெருமானவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆத்ம துரோகம் அப்படின்னா தன்னுடைய ஆத்ம, இது மற்றவங்களுக்கு செய்யற துரோகம். ஒரு பெற்றோருக்கு செஞ்சாலும் அவங்க அடுத்தவங்க தான். தனக்கே செய்யற துரோகம் தான் ஆத்ம துரோகம். அவரவரும் தன் ஜீவனுக்கு நலங்கேடு உண்டாக்கி கொண்டு போய்விட்டார்கள்னு பெருமான் அவங்க மாமியத்துல சொல்ற மாதிரி அவங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிறது, அதுதான் ஆத்ம துரோகம்.
இப்படியெல்லாம் துரோக பிராகிருத செயல்கள் இந்த கலிகாலத்துல வளர்ந்தோங்கி வந்தது. அதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த திருதயுகம், தலையுகம், ஆதி யுகம், தலையுகம், சத்திய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தலையுகத்துல எப்படி 100% மக்களும் தவநெறியில் இருந்து பிறழாது நன்னெறி மக்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாமளும் அந்த நன்னெறி மக்களாக இந்த கலியுகத்துல நம்ம வாழ்ந்தாலும், இந்த கலியுகத்துல 1/4 நன்னெறி மக்கள் தான் அப்படின்னு தானே சொல்றாங்க. அந்த நன்னெறி மக்களாக நாமளும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப அந்த தலையுகத்துல எப்படி அவங்க நன்னெறியாளராக வாழ்ந்தாங்க, எது அவங்களை அப்படி நன்னெறி மக்களாக வாழ செய்தது அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பத்தி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன் அவங்க நன்னெறியாளர்களாக வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வியே அப்படித்தான் இருந்தது. அவங்களுக்கு பூஜைகள், வாழ வேண்டிய விதிமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு இளமையிலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் ஒரு குருகுலத்துல போய் தான் கல்வி கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு பேதமும் இருக்காது அவங்களுக்குள்ள. அப்படியெல்லாம் அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நான் யார் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்களாம். நான் யார் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் இப்போ கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? நான் இன்னாரோட மகன் அப்படின்னு சொன்னா, இன்னாரோட கணவன், இன்னாரோட மனைவி, நான் இன்னாரோட அம்மா, நான் இன்னாரோட பிள்ளை அப்படின்லாம் சொல்லும்போது அது உறவு முறையை சார்ந்து சொல்றோம், ஒருத்தவங்களை சார்ந்து சொல்றோம். அவங்க இல்லாம நீ யார் அப்படின்னா நம்ம படிப்பை வச்சு சொல்றோம். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு இந்த தொழில் செய்யறவர் அப்படின்னா தொழிலை சார்ந்து சொல்ற. அந்த தொழில் இல்லாம நீ யார் அப்படின்னா, நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு ஏழை அப்படின்னா செல்வத்தை சார்ந்து சொல்ற. அதுவும் இல்லாம நீ யார் அப்படின்னு முதல்ல அதை கற்றுக் கொடுப்பாங்களாம். நான் யார் அப்படின்னா ஒரு 4 கலவை தான் இந்த மனிதன். அந்த 4 என்ன அப்படின்னா உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா. இந்த 4 கலவை தான் நான் அப்படின்னு சொல்லணுமா. உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, இந்த 4 கலவை தான் நான். இதுல எண்ணம் எல்லா இதுகளையும் சேருமா. உடல், உள்ளம், அறிவு, எண்ணம், அறிவு, ஆன்மா. இன்னொன்னு இந்த 4 கலவையோட இன்னொன்னு சேருது, அது எண்ணம். இந்த எண்ணம் எல்லாத்தோடையும் சேரும். இந்த எண்ணத்தை நீ உடல்லையே வச்சுக்கிட்டு இருந்தா நீ மிருகம் மாதிரிதான் இருக்கிற. இந்த உடலிலேயே உன்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணத்தை உள்ளத்துடன் சேர்க்கும் போதுதான் நீ மனிதனாகிற. எண்ணத்தை அறிவுடன் சேர்க்கும் போது நீ ஞானியாகலாம். எண்ணத்தை ஆன்மாவுடன் சேர்க்கும் போது நீ தெய்வமாகலாம். இதுதான் முதல்ல அந்த குருகுலத்துல கற்றுக் கொடுக்கிற கல்வியாக இருக்குமா. எண்ணம் உடலுடன் சேரும் பொழுது மிருகம், எண்ணம் உள்ளத்துடன் சேரும் போது மனிதன், எண்ணம் அறிவுடன் சேரும் பொழுது ஞானி, எண்ணம் ஆன்மாவுடன் சேரும் பொழுது தெய்வமாகலாம். அப்படி நீ எப்படி வாழ்ற, அப்படி தெய்வமாக வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்க பெற்றிருக்கிறது அந்த காலத்துல. அப்போ இதுக்கு இது எப்படி வாழ்றதுன்னு வாழ்க்கை முறைய, பூஜா விதிமுறைகள். பூஜா அப்படின்னா நம்ம கோயில்ல போய் பூஜை செய்யறது இல்ல, பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், அதை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்களாம். அந்த பூஜைகளோட பலன் என்ன அப்படின்னா, உடலுக்கு வியாதியை முடிவு பண்ணி ஆரோக்கியத்தை தரக்கூடியது பூஜை விதிகள். உள்ளத்துக்கு கவலையை முடிவு பண்ணி மகிழ்ச்சியை தரக்கூடியது பூஜை விதிகள். அறிவுக்கு குழப்பத்தை நீக்கி தெளிவை கொடுக்கக்கூடியது பூஜை விதிகள். ஆன்மாவிற்கு அடிமைத்தனத்தை நீக்கி முக்தியை, சுதந்திரத்தை, விடுதலையை அளிக்கக்கூடியது பூஜை விதிகள். அப்படின்னு நிறைய விதிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்காங்க.
அப்போ இந்த பூஜை விதிகளை ஆச்சாரம், சம்ஸ்காரம், அனுஷ்டானம் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் எடுத்து வச்சாங்க அப்படின்னு நம்முடைய பெருமான் அவர்கள் கூட நமக்கு கோடாயுதப்பூர்ல எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த எதுக்காக ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கொண்டு வர பெற்றது அந்த காலத்துலன்னு கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 86 பெருமான் அவங்க அருளி செய்ததை நம்ம பார்ப்போம். தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம், நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்தில் மாட்டிக் கொள்ளுகிறார்கள். ஏனெனில் தங்கள் சௌகரிய பாட்டிலேயே அவர்கள் மனம் சதா ஒட்டி இருக்க, வாயும் உடலும் தான் இதில் ஒட்டி இருக்கிறது. சௌகரிய பாட்டில இருந்து இவனை கழற்றுறதுக்காக தான் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் எடுத்து வைக்க பெற்றது. இறுதி சமயத்தில் நஜீஸாகிய நரகத்தில் தான் அந்த மனம் போய் சேரும், சௌகரியத்திலேயே ஒட்டி இருந்தார். இவ்வாறு பழகி பல கோடி செவிகளும் பல கோடி வாய்களும் பல கோடி கண்களும் பல கோடி மூக்குகளும் பல கோடி முகங்களும் பல கோடி கால்களும் பல கோடி கைகளும் படைத்து கொண்ட அந்த மனம் ஒரே காலாக, ஒரே செவியாக, ஒரே முகமாக ஆகி சொர்க்கம் திருவாயிலாகிய அந்த சன்னத்தில் நுழையாது. இப்படி சொல்லி காட்டினால் விளங்காதென்றே காலமெல்லாம் பலவிதமான ஆசாரம், அனுஷ்டானம் என்ற செயல்களில் புகுத்தி இவனுடைய மனத்தை சௌகரியத்தில் ஒட்டாதடிக்க செய்தார்கள். இந்த ஆச்சாரத்தின்படிதான் நீ வாழணும். இன்னைக்கும் சில குடும்பங்கள்ல எல்லாம் அந்த ஆச்சாரம் நழுவக்கூடாது. நிறைய நம்ம பார்க்கலாம். ஐயங்கார் அவங்க வீடுகள்ல எல்லாம் ஆச்சாரம்ங்கிற சொல்லு புலங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆச்சார விதிப்படி நம்ம வாழணும், அனுஷ்டானத்தை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக எடுத்து வச்சாங்க? நல்ல பழக்கத்தை இளமையில இருந்தே கற்றுக்கொள்வதற்காக. இந்த ஆச்சார அனுஷ்டானம் மனத்தை சௌகரியத்தில் இருந்து கழட்டுவதற்காக, வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறையோட வாழணும் என்பதை இளமையிலேயே பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுப்பதற்காக. அப்படி இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை இவனுடைய மனத்தை சௌகரியத்தில் ஒட்டாதடிக்க செய்தார்கள். அப்படி எல்லாம் செய்யலைன்னா இவன் இவனுடைய மனமானது சௌகரியத்தையே நாடி நின்றால் கடைசியில் அது மாமிசமாகிய நரகத்திலேயே போய் மாட்டிக்கொள்ளும். இப்படி நரகத்துல மாட்டக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த ஆதி தலைநாளில் இப்படி ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சாங்க. அது என்ன ஆச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆச்சாரம் அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்டது, அனுஷ்டானம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, சம்ஸ்காரம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது அப்படின்லாம் அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆச்சாரம் எப்படி உடல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இந்த உடல்ல ஒழுக்கத்தோட வாழணும், பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள், விடப்பட வேண்டிய தன்மைகள், எதெல்லாம் பின்பற்றணும், எதெல்லாம் பின்பற்றக்கூடாது அப்படின்லாம் ஸ்லோகங்களா சமஸ்கிருத வார்த்தைகள்ல வேத கிரந்தங்கள்ல நிறைய கொடுத்திருக்காங்க. பிராமே மூர்த்தே புத்திஷ்டே ஸ்வத்தோ ரட்சார்த்தம் ஆயுஷகா, இதான் முதல்ல கற்றுக் கொடுக்கிற ஸ்லோகமா இருக்குமா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு மனிதன் உறங்க செல்லும் வரை அவன் தனக்காக செய்து கொள்ள வேண்டிய விதிகள், காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரை அவன் எந்த முறைப்படி வாழணும் அதுதான் கற்றுக் கொடுக்கிற கல்வியாக இருந்தது. எப்படி அவன் வாழணும், அதுக்கு விதிகள், அதுக்கான விதிகள், ஒரு ஸ்நான விதி, குளிக்கிறதுக்கு கூட விதிகள், ஸ்நான விதி, போஜன விதி, உணவு அருந்துறதுக்கு விதி, இப்படித்தான் உணவு அருந்தணும், இப்படித்தான் குளிக்கணும், பயண விதி, இப்படித்தான் நீ படுத்து தூங்கணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எழணும் என்பதில் இருந்து எல்லாமே சாஸ்திரங்கள்ல சொல்ல பெற்றிருக்கு. எப்படி எழணும், காலையில 4:30 மணிக்கு நீ எழுந்திரிக்கணும். ஏன் அப்படின்னு அதுக்கு சும்மா பொதுவாலாம் சொல்றது இல்லை, அதுக்கு காரணங்களும் சொல்றது. ஏன் காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்களே, ஏன் எந்திரிச்சா என்ன, எந்திரிக்காட்டா என்ன, ஏன் 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன, எல்லாத்துக்கும் விடைகள் இருக்கு சாஸ்திர நூல்கள்ல. உடலில் நாள்தோறும் செல்கள் உற்பத்தி ஆகும், அழியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தினமும் நம்ம உடம்புல செல்கள், புது செல்கள் உற்பத்தி ஆகும், பழைய செல்கள் எல்லாம் அழிந்து போகும். இந்த செல்களின் உற்பத்தி அதிகமாக இருந்து
அழிவு குறைவாக இருந்தா அது குழந்தை பருவம். குழந்தை பருவத்துலதான் செல்களோட உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்களின் உற்பத்தியும் அழிவும் சமமாக இருந்தால் அது இளமை பருவமாக இருக்கும். செல்களின் உற்பத்தி குறைவாக இருந்து அழிவு அதிகமாக இருந்தால் அது முதுமை பருவமாக இருக்கும். இந்த செல்கள் அந்த அதிகாலை 3:30 மணியிலிருந்து 6 மணி வரை அதிகமாக உற்பத்தி ஆகும் நேரமாக இருக்கு. அந்த நேரம் விழித்திருப்பவர்களுக்கு அந்த அழிவு குறையும், ஆக்கச் செல்கள் அதிகரிக்கும். அவங்க இளமையோடையே இருப்பாங்க, சீக்கிரம் முதுமை தோற்றம் வராது. அவங்களுடைய உடல்ல தேய்மானம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் இளமை வனப்புடன் இருக்கும். அதனால இந்த மாதிரி நீ காலையில எந்திரிக்கிறதுனால என்ன பலன், இப்படி பலன்களை எல்லாம் சொல்லி கொடுத்து காலையில எந்திரிக்க வச்சு போஜன விதி, நீ எப்படி சாப்பிடணும், இப்படித்தான் சாப்பிடணும், வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாது, இத்தனை வயசுக்கு மேல இந்த உணவு எடுத்துக்க கூடாது, அரை வயிறு தான் சாப்பிடணும், கால் வயிறு தண்ணீர் அருந்தணும், கால் வயிறு வெறுமையாக விட்டுவிட வேண்டும், அப்பதான் அந்த உணவு செரிப்பதற்கு எளிமையாக இருக்கும். அந்த உணவு எப்படி இருக்கணும்னா சுத்தமான உணவாக இருக்கணும், பருவ காலத்துக்கு ஏற்ற உணவாக இருக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த உணவு, சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த உணவு, பருவ காலத்துக்கு தகுந்த உணவு, வயதுக்கு தகுந்த உணவு. எல்லாருக்கும் ஒரே உணவு இல்லை. இந்த வயதுக்காரவங்க இந்த உணவு சாப்பிடணும், இந்த வயதுக்காரவங்க இந்த உணவு சாப்பிடணும், இந்த தொழில் செய்யறவங்க இந்த உணவு சாப்பிடணும், செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி உணவு என்றெல்லாம் இந்த போஜன விதிகள் சாஸ்திரத்தில் கற்பிக்கப்படுகின்றன. இந்த சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்ட அந்த முறையில உணவு நாம் அருந்தும் போது சத்தியமாக வியாதி வராது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி எல்லாம் யார் யார் என்ன உணவு உண்ண வேண்டும். ஒரு உழவன் சேற்றுல காலை வைக்க முந்தி சோற்றுல கைய வச்சுட்டு தான் அவன் சேற்றுல காலை வைக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த சேற்றுல காலை வச்சு உழுகிறதுக்கு தகுந்த சக்தி கிடைக்கும். இந்த சாஸ்திரங்கள் சொன்ன முறைப்படி நீ வாழ்ந்தால் சுகமாக வாழலாம். சாஸ்திராயற்ற சுகாயற்ற, சாஸ்திரங்கள் சொன்ன முறைப்படி வாழ்ந்தால் நீ சுகமாக வாழலாம். இப்படி எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள். ஒரு கோயில்ல சாமிய உலாவா தூக்கிட்டு வருவாங்க. அதுல சில நம்ம பார்த்துருப்போம், அந்த சாமி உட்கார்ந்து இருக்கிற சப்பரத்துக்கு மேலே சில பூசாரி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்குமே விதி சொல்லியிருக்காங்க, சாமிய சிலைய தூக்கிட்டு வர்றவன் காலையில உணவு அருந்திட்டு தான் தூக்கணும். அந்த சப்பரத்துக்கு மேல உட்கார்றவன் உணவு அருந்தக்கூடாது, அவன் உபன்யாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும். இப்படியெல்லாம் போஜன விதிகள் நம்மளுக்கு சாஸ்திர நூல்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான ஆச்சாரங்கள், உடல் சம்பந்தப்பட்ட ஆச்சாரங்கள். குளிக்கிறதுக்கும் ஸ்நான விதி, எப்படி குளிக்கணும், தண்ணியை அடிக்கடி மாற்றக்கூடாது, 10:30 மணிக்கு மேல எல்லாம் குளிக்க கூடாது, குளிக்கும் போது கொஞ்சம் ஜலம் எடுத்து முதல்ல வாயில விட்டுக்கணும், அடிக்கடி தண்ணியை மாத்தினா அது ஜல சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், அதனால இந்த மாதிரிதான் குளிக்கணும், அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு குளிக்கிறதுக்கு கூட ஸ்நான விதிகள். அதுக்கப்புறம் சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள்னா சடங்குகள். நம்ம ஒவ்வொரு நிகழ்வு நம்ம வீட்டுல நடக்கும் போது சடங்குகள் எப்படி எல்லாம் செய்யணும். ஒரு குழந்தை பிறந்தா அந்த வீட்டுல என்ன சடங்குகள் செய்யணும், ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன சடங்குகள் செய்யணும், 4 பேருக்கு சொல்லணும். ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் 4 பேருக்கு சொல்லணும். அது நம்ம நல்லது நடக்கும் போது 4 பேர் வரும்போது நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கும். ஒரு கெட்டது நடக்கும் போது 4 பேருக்கு சொல்லும் போது அந்த கவலையை அது போக்குவதாக இருக்கும். நம்மளால ஒரு கெட்டது நடக்கும்போது தனிமையா இருந்தா அதுவே ரொம்ப கவலையை கொடுக்கும். 4 பேர் பேசிட்டு போகும்போது நமக்கு அது மன ஆறுதலை கொடுக்கும். அதனால எல்லாத்தையும் சொல்லு. ஒரு விசேஷம்னா அன்னைக்கு நல்ல 10 நாள் இருக்கிற போஜன விதிப்படி இல்லாம நல்லாவே சாப்பிடு. சாப்பிட்ட மறுநாள் மருந்து உணவாக சில மருந்துகளை தயாரித்து அதை சாப்பிடு. இது முதற்கொண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்கிறான். இப்படியான சாஸ்திர சம்பிரதாயங்கள்.
அந்த காலத்துல சொல்லி கொடுத்துதான் மக்களை எல்லாம் ஒரு நன்னறியாளர்களாக 100% மக்களும் நன்னறியாளராக வாழ்வதற்காக இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல அந்த மாதிரியான கல்வியை கற்று இன்னைக்கு கல்வி எல்லாம் வேற வேற மாறி போனதாக இருக்கு. அது அந்த கல்வி முறையின்படி அவங்க கற்று இந்த ஆச்சார அனுஷ்டானப்படி வாழ்ந்து அவங்க எல்லாருமே நன்னறி மக்களாக வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கமாக வந்திருக்கு. பழக்க வழக்கம் அப்படின்னாலே நம்ம எதை பழக்கிறோமோ அது வழக்கமாக வந்துவிடும். இளமை பருவத்திலிருந்து எதை பழக்கி கொண்டு வர்றோமோ அது வழக்கமாக வந்துவிடும். அதனால பழக்குவது நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வருது. அடுத்தடுத்த யுகங்கள்ல நம்ம பார்த்தோமே, தர்ம பசு அந்த கிருத்த யுகத்துல 4 கால்களோட நின்றது. அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல ஒரு காலை வெட்டிட்டாங்க, 3 காலோட நின்றது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இன்னொரு காலையும் வெட்டி 2 கால்களுடன் நின்றது. அதுக்கப்புறம் அந்த கலிகாலத்துல இன்னொரு காலையும் வெட்டி 3 கால்களுடன் தர்ம பசு நின்றது. அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ எப்படி இப்படி படிப்படியாக இந்த தர்ம சிந்தனைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அந்த 4 கால்கள் என்பது என்ன அப்படின்னா, இது பசுவினுடைய காலை வெட்டுறது இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பாக தான் ஒரு சூசகமான வார்த்தைகள்ல தான் சொல்லியிருப்பாங்க. அந்த 4 என்ன அப்படின்னா, தவம், தூய்மை, கருணை, வாய்மை என்ற 4. அந்த பசு தர்மம், தர்ம பசு. தர்மத்தினுடைய 4 கால்கள் தவம், தூய்மை, கருணை, வாய்மை. இந்த 4 கால்களுடன் தவமானது, தர்மமானது, தவம், தூய்மை, கருணை, வாய்மை என்ற 4 கால்களுடன் அந்த கிரேதாயுகத்தில் நின்று கொண்டிருந்தது கம்பீரமாக. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல அந்த தவம்ங்கிற காலை வெட்டிட்டாங்க. அப்போ தவம்ங்கிற காலை வெட்டும் போது இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு, நம்ம பார்த்தோமே காலையில எப்படி எந்திரிக்கணும், உணவு எப்படி உண்ணணும், இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டான். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கருணை, வாய்மை இது 2 மட்டுமே இருந்ததுதான். தூய்மையை, தவத்தை ஏற்கனவே வெட்டிட்டாங்க, தூய்மையையும் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கலினாலே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கலகம், சண்டை, குழப்பம். இங்க கடைசியா இருக்க அந்த வாய்மையையும் வெட்டிட்டாங்க. அப்போ அந்த தர்மப்பத்து நிற்க முடியாம தள்ளாடி கொண்டு இருந்தது. அப்போ இந்த கலிகாலம் எப்ப ஆரம்பிச்சது, எந்த வருஷம் ஆரம்பிச்சது, இந்த கலி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, பரீட்சித்து மகாராஜன் காலத்துலதான் இந்த கலிகாலம் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சது, செழித்தோங்கி வளர்ந்தது. அதாவது பாண்டவர்கள், நமக்கு தெரியும், பாண்டவர்களுக்கு அந்த கௌரவர்களோட போர் செய்து அந்த அஸ்தினாபுரத்து அரியணைய கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய அருள், அவங்களுடைய உதவி கொண்டு இவங்க அந்த அரியணையில ஏறுறாங்க. இந்த பரீட்சித்து அந்த பாண்டவர்களுக்கு அடுத்து அர்ஜுனனோட மகன் அபிமன்யு தான் வரணும். அபிமன்யு போர்க்களத்துல இறந்துடுறாரு. அப்போ அபிமன்யோட மகன் பரீட்சித்து, பாண்டவர்களுடைய பேரன். இந்த பரீட்சித்து அவர் பாண்டவர்களுக்கு அப்புறம் பாண்டவர்களுடைய பேரன் பரீட்சித்து ஆட்சி கட்டிலில் அமர்கிறார். அவருடைய காலத்துலதான் இந்த கலி தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த சாஸ்திரங்கள்ல ஒரு கதை சொல்றாங்க. அவர் அந்த பரீட்சித்து மகாராஜா ஒரு நாள் நகர்வலம் செல்வதற்காக அப்படி சென்று கொண்டிருந்தாராம். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது இந்த சரஸ்வதி நதிக்கரையில் அங்க ஒரு காட்சியை அவர் பார்த்தாராம். என்ன காட்சி அப்படின்னா, ஒரு வேடன் அவனுடைய கையில் 4 கத்திகளை வைத்துக் கொண்டு, ஏன் ஒரே கத்தியை
வெட்டக்கூடாதான்னா அதுல 4 கத்தியை வச்சு, அது உண்மையிலே கத்தி இல்ல, உண்மையிலே பசு இல்ல, உண்மையிலே கால்கள் இல்ல. அதெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பாகத்தானே சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு வேடன் கையில் 4 கத்தியை வைத்துக் கொண்டு ஒரு பசுவினுடைய காலை வெட்டி கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. முதல்ல ஒரு கத்தியை கொண்டு ஒரு காலை வெட்டுகிறான். அப்புறம் இன்னொரு கத்தியை கொண்டு 2வது காலையும் வெட்டுறான். அப்புறம் 3வது கத்தியால் 3வது காலையும் வெட்டி விட்டான். இப்போ 4வது கத்தியை கொண்டு 4வது காலை வெட்ட போகும்போது இந்த பரீட்சித்து வேகமா அங்கிருந்து பார்த்துட்டே வர்றாரு. இதை தடுத்துட்டார். தடுத்துட்டு, நீ யாரு, ஏன் இப்படி பசுவை வெட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பரீட்சித்து மகாராஜா கேக்குறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், நான் தான் கலிபுருடன். அவன் தான் கலிபுருஷன். கலியன் தான் இத்தனை காலையும் வெட்டி இருக்கிறான். அப்போ அவரு அந்த காளை மாடுதான் தர்ம தேவதை. அப்போ இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரணுமே, கலிகாலம் ஏற்கனவே ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலை வெட்டியாச்சு. அப்ப தர்ம பசு எப்படி 4 காலோட இருந்துச்சு? கலிகாலத்துல இந்த கலியன் ஒரு காலா வெட்டினாங்கிற சந்தேகம் நமக்கு வரணுமே. தர்ம பசு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலை இழந்துச்சுன்னு நம்ம பார்த்தோமே. இப்போ இங்க 4 கால்களுடன் நிக்குது கலிகாலத்துலன்னு கொடுக்குறாங்களே, அது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருங்கிறதுக்காக அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பரீட்சித்து மகாராஜா காலத்துல வரைக்கும் கிருஷ்ணர் அவர் துவாபர யுகத்துல கடைசியில தோன்றி கலியுகத்தை தொடக்கம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தவர் அல்லவா? அதனால அவர் என்ன செஞ்சாராம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த தர்மத்தின் ஏற்கனவே வெட்டப்பட்ட அந்த கால்களை எல்லாம் மீண்டும் முளைக்கும்படி செய்தாராம். கிருஷ்ண பரமாத்மா அந்த துவாபர யுகத்தோட ஏற்கனவே ஒவ்வொரு தலையுகத்துலதான் 4 காலோட நினைச்சு, திரேதா யுகத்துல 3 காலு, துவாபர யுகத்துல 2 காலு, அப்ப 2 காலோட நிக்கணும். கலியுகத்துல ஒரு காலத்தானே வெட்ட போறாங்க. ஒவ்வொரு காலையும் வெட்டுறான்னு வருவே. அதுக்கு என்ன அப்படின்னா, வெட்டப்பட்ட கால்கள் எல்லாம் கிருஷ்ணர் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்ட வருவதற்காக அந்த வெட்டப்பட்ட கால்களை எல்லாம் அவர் முளைக்க செய்தார். அப்படியெல்லாம் அவர் தர்மத்தை நிலைநாட்டி தர்மத்திற்கு 4 கால்களும் முளைக்கும்படி செய்தார். அப்படி செய்ததையும் இந்த கலியன் திரும்பவும் வெட்டுகிறான். இந்த கலியன் அந்த கிருஷ்ண பரமாத்மா முளைக்க செய்த அந்த கால்களையும் 4 கத்தி கொண்டு வெட்டுகிறான்னு பார்த்தோமே. அது என்ன ஒரு கத்தினா, முதல்ல வெட்டுற கத்தி, அந்த கத்திக்கு பேரு கர்வம். கர்வம் என்ற கத்தியால் அவன் அந்த தவம் என்கின்ற அந்த முதல் காலை வெட்டுகிறான். 2வது காமம் என்கின்ற கத்தியால் தூய்மை என்கிற 2வது காலை வெட்டுகிறான். 3வது மயக்கம் என்ற கத்தியால் கருணை என்ற காலை வெட்டுகிறான். 4வது பொய்மை என்ற கத்தி கொண்டு வாய்மையை வெட்ட போகும் பொழுது பரீட்சித்து மகாராஜா தடுத்து விடுகிறார். அப்போ இந்த தவம் என்பதேதான் ஆச்சாரம், அனுஷ்டானம். காலையில் எந்திரிச்சு இப்படி பூஜை செய்யணும், காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் வச்சிருந்தாங்களே, இதெல்லாம் கர்வம் என்கின்ற கத்தியால் அழிச்சுட்டான். ஏன் காலையில எதுக்கு எந்திரிக்கணும், காலையில எந்திரிச்சு எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு படிக்கணும், எதுக்கு கோயிலுக்கு போகணும், இப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த தவம் அழிந்தது. தூய்மை அழிந்தது காமம் என்கின்ற கத்தியால். காமம் அப்படின்னா ஆசை, வெறி. அதனால அந்த தூய்மை என்ற அந்த செயல் வெட்டப்பட்டது. அப்புறம் கருணை, அது இவனுடைய மயக்கம். மயக்கம்னா குழப்பம், குழப்பமான மனசு, எதுலையுமே தெளிவு கிடையாது. அந்த குழப்பமான மனசை கொண்டு அந்த கருணை என்கின்ற அந்த காலை வெட்டுகிறான்.
கடைசி வாய்மையை வெட்ட போகும்போது பரீட்சித் மகாராஜா தடுத்துட்டாரு. தடுத்துட்டு அந்த காலை நீ வெட்டினா உன்னை நான் வெட்டிடுவேண்டா அப்படின்னு பரீட்சித் மகாராஜா சொல்லும் போது அவன் அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டான். நீ ஓடி போயிடு, இங்க இருந்து நீ இங்க என் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவன் நான் எங்க ஓடி போவேன், இது கலிகாலம் அல்லவா, இது கலி யுகம் அல்லவா, இந்த யுகத்துல தானே எனக்கு இடம், இதை விட்டுட்டு நான் எங்க போவேன், என்னை போக சொல்லாதீங்க, நான் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜா காலை பிடிச்சு கெஞ்சினான். அப்படி கெஞ்சின உடனே பரீட்சித் மகாராஜா இறக்கப்பட்டு, சரி அவன் எங்க போவான், எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, அங்க போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த இங்கே விட்டு போக கூடாதுன்னு சொல்லாதீங்க, எங்கேயாவது ஒரு இடம் கொடுங்க, அங்க போய் இருந்துக்கிறேன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 இடங்கள் கொடுத்தாராம். இந்த 10 இடங்களில் மட்டும் நீ இருக்கணும், வேற எங்கேயும் நீ வந்துடக்கூடாது. அந்த 10 இடங்கள் என்னன்னா, சூதாடுகிற இடம், எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ அங்க போய் இருந்துக்கும். ஏன்னா அவங்க சூதாடுனதுனால தானே இந்த பாரத போரே நிகழ்ந்தது. தர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு சூதாட்டம் நடந்துச்சு, அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி அர்ஜுனன் துரியோதனன் தனக்கு பதிலாக சகுனி சூதுக்கு ஒரு சூழ்ச்சிக்கே முழு வடிவம் பெற்று வந்தவன் சகுனி தான் எனக்கு பதிலாக சூதாடுவான் அப்படின்னு சொன்னானே. அந்த நேரமே தர்மர் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு பதிலா கிருஷ்ணர் சூதாடுவார்னு சொல்லியிருந்தா இந்த பாரத போரே நடந்திருக்காது. சொல்லலையே அவர். சொல்லாதது மட்டுமல்ல, கிருஷ்ணனுக்கு கடவுளே நான் சூதாடுறது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வேற வச்சார். இப்படியெல்லாம் ஒரு சூதாட்டம் நடந்ததுனால எத்தனை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் ரத்தம் சிந்தின. அதனால அதெல்லாம் பரீட்சித் மகாராஜாவுக்கு தெரியும் இல்லையா, அவர் பாண்டவர்களுடைய பேரன் தானே. அதனால அவர் சொல்றாரு, எங்க சூதாடுறாங்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க மது இருந்துக்கிறார்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க மக்கள் நல்லொழுக்கம் இன்றி தீய ஒழுக்கத்துடன் இருக்கிறார்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க ஜீவஹிம்சை நடக்குதோ, எங்க பிற உயிர்களை கொல்லுகிறார்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க பணத்தாசை பிடித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க பொய்யே பேசிக்கிட்டு இருக்காங்களோ அங்க போய் இருந்துக்கோ, எங்க மக்கள் கர்வத்துடன் வாழ்கிறார்களோ அங்க போய் இருந்துக்கோ, காமம் அதிகமாக உள்ளவனிடம் போய் வாழ்ந்து கொள், கோபம் அதிகமாக உள்ளவனிடம் போய் வாழ்ந்து கொள், காரணம் இல்லாமல் பகைமை பாராட்டுகிறவர்களிடம் போய் இருந்துக்கோ இப்படின்னு சொல்லி ஒரு 10 இடத்தை கொடுத்தாங்க. இங்க மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல ஒழுக்கத்துடன், சூதை என்பதை கனவுல கூட நினைக்காம, மது அருந்தாமல், ஜீவஹிம்சை செய்யாமல், பணத்தாசை இல்லாமல், பொய் பேசாமல், கர்வம், காமம், கோபம், லோபம் முதலிய கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாமல், காரணம் இல்லாமல் பகைமை பாராட்டாமல், எல்லோரிடமும் அன்புடன் நேசத்துடன் வாழ்கின்ற மக்களிடத்துல நீ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு 10 இடங்களை அந்த கலிக்கு கொடுத்து, இந்த 10 இடங்களில் நீ போய் வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தது. அன்னைக்கு தான் அந்த கலியனுடைய ஆட்சி, சரி எனக்கு இந்த 10 இடம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த கலியன் அந்த 10 இடத்துல அன்னைக்குல இருந்து வாழ தொடங்கினாங்க. அதுதான் காலைத்தி வருஷம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி அப்படி அன்னைக்குதான் அது தொடங்குது. இப்போ இந்த கலியன் உட்கார்ந்த உடனே அந்த கலி காலத்துல என்னென்னலாம் அங்க உட்கார்ந்துட்டவன் என்னென்னலாம் வேலை செஞ்சான், தர்மத்தை குறைய செய்தார், சத்தியத்தை குறைய செய்தார், தூய்மையை குறைய செய்தார், மக்களிடத்திலே பொறுமை குறைந்தது, கருணை குறைந்தது, மக்கள் ஆயுளும் குறைந்தது, வாய்மை குறைந்தது, நினைவாற்றல் குறைந்தது, பணம் காசு இதுல பேராசை வந்தது, பலம் அதிகமானவன் சொன்னதுதான் சட்டம் என்றானது, ஏழையை பிடிச்சு அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டுகிற காலமாக இருந்தது. யாருமே ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அதுக்கு யாருமே கிடைக்கலன்னா எவனாவது ஒருத்தன் கிடைச்சான்னா அவன் தலையில அந்த திருட்டு பட்டம் கட்டி அவனை அடிச்சே கொள்றதெல்லாம் நம்ம இப்ப கூட நடந்ததை பாக்குறோம்.
ஆட்சியில் பேராசை பிடித்தவர்களாக ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். இந்த கலிகாலத்துல திருமணங்கள் தர்ம விதிப்படி நடக்காது, ஒரு சாஸ்திர முறைப்படிதான் திருமணம் நடக்கணும் அப்படின்னா இப்ப எப்படியெல்லாம் திருமணம் நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். மனம் போனபடி வாழ்வு வாழ்க்கை எதுவும் சாஸ்திர முறைப்படி நடக்காது. ஏன் சாஸ்திர முறைப்படிதான் இருக்கணுமா, ஏன் இப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிற காலம். திருமணம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடுறாங்கன்னா, 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைக்கும் அழைத்து பத்திரிகை வைத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வருகிறவர்களுக்கு 6 சுவை உணவளித்து இந்த பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனதை ஒன்றாக ஆக்குவதே திருமணம் அப்படின்னு சாஸ்திர நூல்ல குறிப்பிடுறாங்க. அப்படியா இருக்கு இன்னைக்கு திருமணம். அப்போ இந்த முறைகள் எல்லாம் மாறி குரு சிஷ்யன் உறவு மாறி, அதுதான் நம்ம கூட பெருமானவங்க குரு துரோகம், குருவுக்கே துரோகம் செய்கிற காலமாக, அந்த ஒரு குருவைத்தான் சிஷ்யன் தேடி போகணும்ன்ற காலமெல்லாம் மாறி சிஷ்யனை குரு தேடி வருகிற காலமாக, அப்படியெல்லாம் மாறி யார் கையில பணம் இருக்கோ அவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லுகிற காலம். மக்கள் சாஸ்திரங்கள் சொல்றதையெல்லாம் பரிகாரம், இது ஒரு தவறு செஞ்சுட்டா சாஸ்திரங்கள்ல அதுக்கு பரிகாரம் கூட குறிப்பிடுறாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீ செஞ்ச தவறுக்கு பரிகாரம் கிடைக்கும். அப்படி இல்லாம இன்னைக்கு யாரோ இந்த பரிகாரத்தை செய்ய அந்த பரிகாரத்தை செய்யன்னு எவன் சொன்னாலும் அதை கேட்கறது. சாஸ்திரங்கள் சொல்லப்படாததையெல்லாம் எவனவன் சொல்கிறானோ அதையெல்லாம் பரிகாரமாக செய்வது, வேதத்தில் சொல்லப்படாத தெய்வங்களை வழிபடுவது. வேதத்துல தெய்வம்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க, அதை கேட்காம இஷ்டத்துக்கு இவனா தெய்வங்களை உருவாக்கி இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்களே, நம்ம கேட்டோமே. நீ உண்டாக்குனீங்க தெய்வம், அது யாரு உண்டாக்குனது? நீதானே உண்டாக்குன, அதுக்கு ராஜா யாரு? நீதானே ராஜா, அதுக்கு எல்லா சம்ரட்சணையும் செய்யறது யாரு? நீதானே. நீயே செஞ்ச ஒரு தெய்வம் உனக்கு பலம் தருமா? இல்ல முன்ன செஞ்சுட்டே ஒரு தெய்வம் அது உனக்கு பலம் தருமா? அசல் பலம் தருமா, மகள் பலம் தருமா? அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் எளிமையா அவர் விளங்கும்படி இந்த கலியுகத்தில் வந்த கல்கி பெருமான் அவர்கள் இன்னைக்கு அருள் செய்ததை நம்ம கேட்டோமே. அப்படி எல்லாம் இல்லாம இந்த கலிகாலத்துல அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் எல்லா மக்களும் அந்த வேதத்தில் சொல்லப்படாத தெய்வங்களை வழிபடுவது. விரதம் இருக்கிறதுனா இப்படித்தான் அப்படின்னு வேத சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேத சாஸ்திர முறைக்கு மாறுபாடாக விரதம் இருப்பது, பணம் சம்பாதிப்பதையே லட்சியமாக கொள்வது, அந்த சம்பாதித்த பணத்தை கட்டிடங்கள் என்று கட்டிடங்கள் கட்டுவதிலேயே செலவழிப்பது, நண்பனாக இருந்தாலும் அவன் ஏழையாக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள். அதனால் இந்த கலி காலத்தில் மழை குறைந்து கொண்டே போகும். மக்கள் குளிக்காமல் உணவு அருந்துவர், கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னாங்க அவையார். அதெல்லாம் குளிக்காம நான் பல்வழக்குல பரவாயில்ல கொடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு அருந்துவர். இந்த மாதிரி தெரிகெட்ட தன்மைகள் எப்படியெல்லாம் இந்த கலிகாலத்துல இருக்கும். போலி சன்னியாசிகள் நிறைய வருவாங்க. பெருமாள் அவங்க நிறைய இடத்துல நமக்கு எடுத்துக்காரு. செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்கே போலி சன்னியாசிகள். அப்படி செம்மறியாட்டு கூட்டம் போல போலி சன்னியாசிகள் நிறைய வந்துருவாங்க. இந்த கலிகாலத்தில் மக்களுக்கு சீக்கிரம் தலை நரைத்து விடும், சீக்கிரம் முதுமை வந்துவிடும், பஞ்சம் வரும், ஞான எண்ணமே வராது, நாணம் வெட்கம் குறைந்து போகும், தர்ம சிந்தனை குறைந்து போகும் என்றெல்லாம் பாகவதம் விஷ்ணு புராணம் என்ற நூல்கள்ல இந்த கலிகாலத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த கலி, இப்படி ஒரு கொடுமையான கலியை இறைவன் ஏன் படைச்சாங்க? இந்த கிருத யுகத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அசுரர்கள் தேவர்கள் மனிதர்கள்னு 3 பேரும் அவங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்தார்களாம்.
யாரும் ஒருத்தர் வாழ்க்கையில வந்து யாரையும் இடைஞ்சல் படுத்துறது இல்லை. அசுரர் அவங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல, தேவர்கள் அவங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல, மனிதர்கள் அவங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து வந்தாங்களாம் இந்த திரேதா யுகத்துல. அதுக்கப்புறம் இந்த திரேதா யுகத்துல வந்து அசுரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் வாழும் இடத்திற்கு வர ஆரம்பித்தார்களாம். அதனாலதான் அந்த திரேதா யுகத்துல ராவணன் இலங்கையில இருந்தான் அப்படின்ற அந்த ராமாயண கதையில நம்ம படிச்சுப்போம். அவன் ராவணன் ஒரு அசுரன். அவன் எப்படி இந்த மனிதர்கள் வாழுகிற இடத்துக்கு வந்தான் அப்படின்னா அது திரேதா யுகமாக இருந்தது. கலியுகத்துல அந்த மாதிரி அரக்கர்கள்லாம் இந்த மனிதர்களோட வாழ வர முடியாது. இந்த திரேதா யுகத்துலதான் ராவணன் எல்லாம் வந்து இந்த மனிதர்கள் வாழ்ந்து அந்த சீதையை கவர்ந்து சென்றதெல்லாம் நடந்தது. அப்போ இந்த அரக்கர்கள் மனிதர்களோட வாழ ஆரம்பிச்ச காலம் இந்த திரேதா யுகமாக இருந்தது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல என்ன இருந்ததுன்னா அசுரர்கள் அந்த திரேதா யுகத்திலேயாவது ராவணன் எங்கேயோ இலங்கையில இருந்தான். அடுத்த துவாபர யுகத்துல வீட்டுக்குள்ளேயே உனக்கு சொந்தக்காரனாக, உன் பக்கத்து வீட்டுக்காரனாக, உன் கூட பிறந்தவனாக அரக்கன் வந்து விடுவான். அதனாலதான் துவாபர யுகத்துல துரியோதனன், அந்த துரியோதனாதியர்கள் 100 பேரும் அரக்கர்களாகத்தான் இருந்தாங்க. பாண்டவர்களுக்கு உறவினர்களாகத்தான் இருந்தாங்க, அண்ணன் தம்பியாகத்தான் இருந்தாங்க. இப்படி துவாபர யுகத்துல வீட்டுக்குள்ளேயே அரக்கன் வந்து விடுவான். கலியுகத்துல அரக்கன் எங்க இருப்பான் அப்படின்னா அவன் மனசுக்குள்ளேயே வந்துருவான். இந்த அரக்கன் துவாபர யுகத்திலேயாவது பக்கத்துல உறவுக்காரனா இருந்தான், மனசுக்குள்ளே வந்துட்டான். கலியுகத்தில் அரசன் வெளியில் இல்லை, ஒவ்வொருவர் மனத்துக்குள்ளும் வந்து குடிபுகுந்து விடுவான். அப்போ இந்த அரக்கனை ஒழிக்கிறதுக்கு சாதாரணமாக முடிக்க முடியாது. துவாபர யுகத்திலேயாவது 3 பசுவினுடைய 3 கால வெட்ட செய்ததை கிருஷ்ண பரமாத்மா முளைக்க செய்தாங்க. அப்போ அரக்கன் வந்து அந்த துவாபர யுகத்துல உறவினனாகத்தான் இருந்தான், அண்ணன் தம்பியாகத்தான் இருந்தான். அதுக்கு முந்தைய ராமபிரான் காலத்துல எங்கேயோ இலங்கையில இருந்தான் ராவணன். இப்போ இந்த கலிகாலத்துல அவன் மனசுக்குள்ளே புகுந்துட்டானே அரக்கன். இந்த அரக்கர்களை சங்காரம் செய்யறமே, அதுக்குத்தான் ஒரு அவதார புருஷர் வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இந்த கலியை அழிப்பதற்காக ஒரு அவதார புருஷர் அவர்கள் இந்த நிலத்தில் அவதாரம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த கலியை அறுத்து தர்ம யுகத்தை படைப்பதற்காக அந்த ஆதியே வந்து இந்த 4 யுகங்களையும் கை கொண்டு ஜகத சர்வூனாலங்கிருந்த சன்னத அகம்பூரம்பும் கண்டாண்ட சலாசன யுகங்கள் 4 கொண்ட கோடோழிய யுகங்கள் 4 கொண்ட கோடோழிய மகடி ஆண்டவர் வந்தவதாரமே. அப்போ இந்த கலியை சங்காரம் செய்வதற்காக 4 யுகங்களையும் கை கொண்டு மகாதியாக மகா ஆதியாக சாலை ஆண்டவர்கள் வந்து அவதாரம் செய்து இந்த கலியை எப்படி விரட்டி துரத்தினார்கள், அந்த கலியன் எப்படி புலம்பினான் என்பது பற்றி எல்லாம் தொடர்ந்து வரும் சபைகளில் பார்ப்போம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். கோடி கால சீர்திர படைத்தும் உள்ளம் கிளைத்து தழைத்தோங்கி நாள்தோறும் இந்த சந்நிதியில் புதுமை பூக்க வைத்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு யுகங்களை பற்றி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி தெய்வம் இன்னைக்கு திருவாக்கியத்திலையும் பொழுதுக்கும் பேசினா நினைப்பு இருக்காது, உன்னை பார்த்த உடனே ஒரு ஆத்திரம் வருது. ஏன்னா சிறுப்பு வயசுல அநியாய மரணம் வந்து விடுமே அப்படின்னு நினைச்சு அழுதேன்.
எல்லா காலத்திலையும் பெரியவர்கள் இருந்தாங்க, நம்ம காலத்துல இல்லாமலா போயிருச்சுன்னு சொல்லி தாரதாரையா விட்டு அழுதனே, அந்த நாள் வந்துருமே, வந்து விடுமே. உன்னுடைய தாயாரி சொந்த சொத்து, அது நீ காணாம போட்டிருக்க. தெய்வங்கள்லாம் எல்லாம் நீ உண்டாக்கிட்டையும் உனக்கு பலன் தெரியாது. உன்னை யாரு உண்டாக்குனாங்களோ அந்த தெய்வம் தான் உனக்கு பலன் தரும். இந்த சரசூரியன் ஆகிய சரப்பொருளே ஒண்ணு இருக்கு, ஞான சூரியன் ரெண்டா இருக்கும். எப்படி இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்கும். அது மயிலுக்கு அப்பா இருந்தாலும் பிரசார குறையில் இருக்க பிரசாரம் தெரியும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. கோயில் போல நல்லா கவனிச்சு காது கொடுத்து கேளுங்க. கோயில் போல வச்சு கும்பிடுறீங்க, பூ பண்றீங்க, அர்ச்சனை பண்றீங்க, ஏதோ பண்றீங்க. அந்த தெய்வம் நாம செய்ததா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் மாமா பண்ற, ஆமா நம்ம தான் செஞ்சோம். நம்ம உண்டாக்கியது நகல். அந்த நகல் வந்து உனக்கு என்ன பிரயோஜனம் தரும்? அந்த நகலுக்கே முதல்ல பழகி இருக்கணும். அந்த பழகி இருந்தா தான் நீ அசல ஒரு நாளைக்கு காணுவ. அதுக்கு லட்சக்கணக்கான காசு, நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு அந்த நகலுக்கு இந்த பாடுபடுறாங்க. அது எதுக்கு படுறாங்கன்னா அந்த அசல ஒரு நாளைக்கு அடைவ. அப்ப ஒரு அசல அடைவது எவ்வளவு முக்கியமா இருந்தா, எவ்வளவு கட்டாயமா இருந்தா இந்த நகலுக்கு இவ்வளவு பாடு இருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அடியாத விபூதியா நீ பூசணும். அந்த பஞ்சாட்சரத்தை எடுத்து பூசணும். அடியாத விபூதியா இருக்கும். அதுவரையும் சாம்பல் அள்ளி பூசிட்டே ஆகணும். அப்பதான் உன் கண்ணும் பிரகாசமா இருக்கும், அந்த பஞ்சாட்சரமும் பிரகாசமா இருக்கும். கடைசி வரை பூசாமையே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? எப்படியா வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அந்த தூர்த்தனுடைய கையில மாட்டிக்குவோம். எமன் நகலாம வருவான், அசலாக வந்து விடுவானே. அப்ப அந்த வயசுக்குள்ளார நீ ஒரு பஞ்சாட்சர ரூபிய கண்டு தேடி அவங்க பாத்துக்கிறணுங்கிறது மாதிரி தெய்வம் இன்னைக்கு திருவாக்கியத்துல உத்தரவு பண்ணாங்க. அக்கா இன்னைக்கு 4 யுகங்கள் பத்தி எடுத்து கொடுத்தாங்க. அதுல எண்ணத்தை பத்தி எடுத்தாங்க. எண்ணம் வந்து உடலை சார்ந்தா மிருகம் ஆயிராங்க, உள்ளத்துல சார்ந்தா மனிதன், அறிவுல சாய்ந்தா எண்ணம், அறிவுல சாய்ந்தா ஞானி, எண்ணம் ஆண்டவன் சார்ந்தா தெய்வம் ஆயிராங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். அப்ப எழுந்திரிச்சாதான் உன் செல்கள்லாம் வந்து புதுசுல புதுப்பிக்கப்படுறது அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. கேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்துல எடுத்து கொடுத்தாங்க. அதுல தவம், தூய்மை, கருணை, வாய்மை, அந்த தர்ம பசுகிட்ட இருந்து நம்ம இப்படி இருக்கிறதுன்னு எடுத்து கொடுத்தாங்க. கலியுக தர்ம யுகத்துல வந்து தவம் பண்றது, திரேதா யுகத்துல வந்து தூய்மையா இருக்கிறது, துவாபர யுகத்துல கருணை, வாய்மை, கலியுகத்துல கலகம், சண்டை, குழப்பம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அரக்கர்கள்லாம் வந்தாங்க எடுத்து கொடுத்து, அப்புறம் வாக்கியத்தை கோடா இது கூறு வாக்கியம் எடுத்தாங்க. தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம், நமக்கு நிச்சயமும் ஆபத்தில்லை. நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம். நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏனெனில் தங்கள் சௌகரிய பாட்டிலேயே அவர்கள் மனம் சதா ஒட்டி இருக்க, வாயும் உடலும் தான் இதில் ஒட்டி இருக்கிறது. அப்ப எப்படி தெய்வம் உத்தரவு பண்றாங்க? சௌரியம் சகதிக்கடல். சும்மா இருக்க சுகம் உதயமாகும். எப்படி சும்மா இருப்பது? எல்லா சகல சம்பத்தும் இருந்தாலும் உன்னுடைய நினைவும் மனமும் போய் அதுல லயிக்க கூடாது. நீ யார்கிட்ட இருக்க, அதுக்குதான் வாயும் உடலும் இதுல ஒட்டி இருக்க. உன் நினைவும் மனம் போய் அந்த மனசும் போய் அதுல ஒட்டி இருக்கு. நல்லது வந்து ஒட்ட விடாம அந்த மனம் போய் அதுல சாட்சிருக்கு. அந்த மனத்தின் வழி போகாம நீ அறிவின் வழி போகணும். அறிவை முன்னும் மனம பின்னுமா நீ வச்சு நடந்தாயினா நீ ஆசான் வழியில போகலாம். நீ இங்க வந்ததுக்கு முன்னாடி, தெளிவுக்கு அறிவுக்கு முன்னாடி, உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி உன் மனம் முன்னும் அறிவு பின்னுமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என் வாக்கியங்களை கேட்ட பின்னாடி, மறுபிறப்பு அடைஞ்ச பின்னாடி உன் அறிவு முன்னும் மனம் பின்னுமாக திரும்ப வேண்டும். அப்பதான் உனக்கு அந்த சௌரிய பாட்டில் நுழையாம நான் சொல்ற வாக்கியங்கள் உனக்கு திக்குன்னு பாஞ்சு செயலுக்கு வரும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப எல்லாமே உனக்கு இருந்துச்சுன்னா உன் எங்கே இருக்கு, உன் சௌரிய பாட்டு எங்க இருக்குன்னா உன் நினைவுல தூக்கி அதுல வச்சுக்கிற, அதை வச்சு நீ கலெக்டணும். அதான் சௌரியத்தை விட்டு கலெக்டறது. என்னென்ன இருக்கு, எங்கெங்க இருக்கு, இவ்வளவு வச்சிருக்கோம், போயிருக்காங்கிறது எங்க இருக்கு, உன் நினைவுல இருக்கு. அப்ப நினைவுல யார வைக்கணும்? என்னைய வைக்கணும். வச்சாதான் உனக்கு அந்த ஏமாட்ட இருந்து காப்பாத்தி நான் கூப்பிடுறேன், டக்குன்னு நீ வரணும்னா என் நினைவுல நீ இருக்கணும். அந்த வாக்கியங்களை எடுத்து எப்பவும் சதா புனைவிட்டு இருக்கணும் அப்படிங்கறத உத்தரவு பண்றாங்க. இறுதி சமயத்தில் நட்டீஸ்வாகிய நரகத்தில் தான் அம்மனம் போய் சேரும்.
பாய்மலை விட்டு பேய் குட்டி இருக்குது. அந்த பேய் குடி இருக்க விடாம நீ சதா தெய்வ வர்ஷிப்ப, அவங்க அது வர்ஷிப்ப வாங்கி வாங்கி போட்டா அந்த பேய்க்கு இடம் இல்லாம போயிடும் அந்த மனத்துக்கு. இவ்வாறு பழகி பல கோடி செடிகளும் பல கோடி வாய்களும் பல கோடி கண்களும் பல கோடி மூக்குகளும் பல கோடி முகங்களும் பல கோடி கால்களும் பல கோடி கைகளும் படைத்துக் கொண்ட அந்த மனம் ஒரே காலாக ஒரே செடியாக, அப்ப எல்லோரும் ஒரே உள்ளம் படைத்தவனாக ஆவது. அப்பத்தான் என் வேலை வெகுவாக குறைகின்றாங்க உத்தரவு பண்றாங்க தெய்வம். அப்ப ஏதாவது ஒரே உள்ளம் படைத்தவன் இருந்தோம்னா தெய்வத்துக்கு வேலை கம்மி. இப்படி பல கோடியா எல்லா முகங்களும் கால்கள் கண்கள் கைகளை படைச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த சன்னத்துக்குள்ள போய் நம்ம சீக்கிரம் நுழைய முடியாது. டக்குன்னு தெய்வம் கூப்பிட்ட உடனே, அதான் நீ அங்க கூப்பிட்ட உடனே திரும்ப இதுல பழகி இருக்கணும், இந்த ஞானம் பழகிதான் வரும், படிச்சு வரதில்ல அப்படின்னு உத்தரவு பண்றாங்க தெய்வம். சொர்க்க வாயிலாக சொர்க்க திருவாயிலாகி அந்த சன்னத்தில் நுழையாது, இப்படி சொல்லி காட்டினால் விளங்காதென்றே காலமெல்லாம் பலவிதமான ஆச்சாரம் அனுஷ்டானம் என்ற செயல்களில் புகுத்துவது இவனுடைய மனத்தை சௌகரியத்தில் ஒட்டாதடிக்கவே ஆகும். அப்ப கொஞ்சம் விட்டோம்னா அது காலு கை மூக்கு எல்லாமே வச்சு இது செஞ்சா தேவையில்ல அது செஞ்சா தேவையில்ல அப்படியே நம்ம மனம் இழுத்து போய் நம்மளுக்கே நல்லா தெரியும், படிக்கிறோமா பாடுறோமா கேட்கிறோமா, எவ்வளவு நேரம் தெய்வம் அனுஷ்டுவ போட்டு பாரு, அதுல அட்ட வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தவத்தில் போன நேரம் எவ்வளவு, அவத்தில் போன நேரம் எவ்வளவு நம்ம கணக்கிட்டு அதை தவத்துடைய நேரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னா அந்த பல கோடி கண்களுக்கும் பல கோடி முகங்களுக்கும் எனக்கு வேலை இல்லை. அதை குறைச்சிக்கிட்டோம்னா எல்லா கால்களும் எல்லா கோடி முகங்களும் நம்மளை பெயாட்டம், ஆயிரக்கணக்கான பெயாட்டத்துல நம்ம தெய்வம் நம்மளை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தள்ளிட்டு நீ வா என்கிட்ட, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு இச்சவிறங்க செய்து யமபடரின் அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து நம்ம ஜீவேச ஏற்ற சீர் நாட்டுவான் வேண்டி. அப்படி நாட்டுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கையாட்டத்துல நம்ம இருக்கிறோம். அதுல விட்டு நம்ம தெய்வம் ஒவ்வொருத்தருக்கு இறங்கி கூட்டு வராங்க. இவருடைய மனத்தை சௌரத்தில் ஒட்டாதரிக்கவே ஆகும். இன்னும் எத்தனையோ மந்திர ஜபங்கள் ஆலயங்கள் தீர்த்தங்கள் யாத்திரைகள் முதலிலே வைக்கப்பட்டதும் மனத்தை சௌகரியத்தில் என்றும் கலட்டவே. அப்ப எத்தனை தீர்த்தம் யாத்திரை ஆலயங்கள் வைத்தாலும் அவங்க கலட்டினாலும் தெய்வத்தை அறியலைன்னா அது நத்தீசுதான் நரகம் தான். அப்ப இங்க நம்ம தெய்வத்துடைய அந்த ஆலவாய் தீர்த்தத்தை வாங்கி அருந்தனம்னா நம்மளுக்கு சொர்க்கம், இந்த கை கால் எல்லாமே வராம நம்ம காட்சி ஓடி போடுவாங்க தெய்வம். அப்படி கலெக்ட பெற்ற ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட சீவனம் செய்தாலும் முடிவாக ஜீவாழ்வுகளை ஜெயமடைவான். அப்ப அக்கா அங்க எட்டு கொடுத்தாங்க புத்தர் ஆசையே துன்பத்திற்காரணம் அதை ஒழித்து விட்டால் துன்பம் இல்லாமல் வாழலாம். அப்ப அந்த ஆசையோட நீ மரணிச்சாயினா உனக்கு ஆசையோட நடக்காம மரணம் தான் வரும். ஆசையை ஒழிச்சாதான் உனக்கு மரணம் கிடைக்கும். அந்த உயிரோடு இருக்கும் வரை நீ ஆசையிலேயே புரண்டாலும் உனக்கு மரணம் கிடைக்காது. அந்த உயிரோடு இருக்கிற நீ ஆசையை விட்டுட்டு இருந்தாங்கன்னா உனக்கு நல்ல பதிவு. அப்ப ஆசையை ஒழிச்சுதான் நம்ம வாழணும். அந்த கலியில நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்து போட்டாங்க. அப்படி கிடைச்ச ஒருவர் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட சீவனம் செய்தாலும் முடிவாக்கி தன்னை ஜீவவாழ்வு மேலில் ஜெயமடைவான். ஆனால் மனமான சௌகரியத்தையே நாடி நின்றால் கடைசியில் மாமிசமாகி நரகத்திலே மாட்டிக்கொள்ளும். மாமிசமாய் நரகத்தை உடம்புதான் சொல்றாங்க, இந்த மாமிசமாய் நரகத்தை மாட்டிடும். கடைசியில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று இருப்பான் மனம், கடைசியில ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஜீவன் முத்திரை கட்சி கட்டி முயற்சி செய்தாலும் பிடுங்க முடியாத ஒரு எல்லை ஒரு சகதியில் மாட்டிக்கொண்டு நிற்பான். சகதியில கால் விட்டா இருக்க முடியாது, நல்லா மாட்டிக்கும். ஒவ்வொரு மண்ணை பொறுத்து மாட்டிக்கும். அப்ப மாட்ட முடியாது எங்கிறதுக்கு மாட்டிக்குவ. அப்ப இப்பவே நீ பழகி அந்த மனத்தை சௌரியத்தை விட்டு படிக்கணும், பேசணும், பெருமையை பண்ணணும், இதுல நீ பழகினாத்தான் அந்த ஜெயம் அடைய முடியும். நீ பழகாம நாளைக்கு பழகிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அதையும் ஒரு வாழ்க்கையில உத்தரவாகும். இந்த வேலைக்கு மட்டும் உடனே சட்டாரும் கிளம்பி வரும். நாளைக்கு அப்படின்னா வேப்படியா வந்துருவான். ஆனா போட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கு சரியாயிரும் அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க வெளிநட வாக்கியத்துல. சரியாயிரும். ஆனா நாளைக்குன்னு இழுத்தாங்கன்னா மேப்படியா வந்துருவான். அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒரு வேலைக்கு மட்டும் துணிச்சலா போட்டுட்டு வரணும். துணிந்துட்டு வரைக்கே விஷயம் போட்டு வராம தொடர்ந்து கொஞ்சம் அழைக்கும் சந்தேவி அப்படி தொடர்ந்து வரணும், துணிச்சலா வரணும். வைராக்கிய சித்த உடையவனுக்கே லபிக்கும்ன்றாங்க. அப்ப எல்லாமே அட்டத்திட்டம் வைராக்கியம் எல்லாம் இருந்தா தான் அந்த சௌகரியத்துல நம்ம கட்ட முடியுமே தவிர லேசானா லேசாகவே கொண்டு போட்டுரும் நம்மள அந்த
இது என் கையை அனுபவம். இது வேதத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இதுவே உண்மை. சௌகரியத்தை கணக்கு நின்றால்தான் எண்ணிறந்த தேவமுகங்கள், எண்ணிறந்த தேவேச முகங்கள், எண்ணிறந்த பூர முகங்கள், எண்ணிறந்த பரம்பு முகங்கள், எண்ணிறந்த மிருக முகங்கள், எண்ணிறந்த நச்சு முகங்கள், நஞ்சு முகங்களாகிய அத்தனை கோடான முகங்களை கட்டிவிட்டு அந்த தேவ சைதன்யரின் திருமுகத்திற்கு நேர் இலக்காக நிற்க முடியும். ஆகவே எப்பொழுதும் இதிலே இந்த மெய் பார்வையை உச்சார் வேண்டும். சௌகரியம் சகதிக்கடல் மேல் ஏறிக்கொண்டு இருப்பது போலவே தோன்றும். ஆனால் கீழே படுகொலிக்கு இழுத்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கும். அப்ப உஜார் ஜாக்கிரதை ஜாக்கிரதை உஜாருங்கிறாங்க தெய்வம். காமில் அல்லாது எட்டியடி வைத்தாலங்கே தெரியும். அப்ப காமில் தெய்வம் நம்ம எத்தனை அடி வைத்தாலும் அங்க இழுத்து எரிஞ்சிடும். அப்ப இந்த சௌகரியப்பாட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கறத அந்த வாக்கியத்துல எடுத்து விட்டாங்க. கலியுகத்தை பத்தி அக்கா எடுத்தாங்க. அதுல தெய்வம் சைந்திர மகாமுனியோட தீர்க்க தேசத்துல அந்த கண்டிப்பா எப்படி பிறந்துச்சு எப்படி வந்துச்சுங்கிறதையும் எடுத்து கொடுக்குறாங்க. சைந்திர மகாமுனிவர் அவர்களின் தீர்க்க தரிசனம் அண்ணாலே சயந்திரனோ அறிந்த வாக்கு ஆனதுவா பறையுகந்தான பின்பு கண்ணான கலியுகந்தான் பிறக்குமாப்பா. ஆண்டவர்கள் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அல்லவா? அப்போ இந்த யுகத்துக்கும் மேலே முன்னாலே அந்த துவாபரயுகத்தினுடைய கடைசியிலே கண்ணான கலியுகம்தான் பிறக்குமாப்பா. கர்த்தாக்கள் ஆண்டு வரும் விவரம் சொல்வேன். அப்போ கலியுகம் பிறக்க போகுது. கலியுகம் பிறக்க போவது முன்னாலே தெரியுது. அப்படி தெரிந்து சொல்றவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் யாரு? ஆண்டவர்கள் தெரிந்துதான் சொல்கிறார். ஆண்டவர்கள் அப்போ கலியுகம் பிறக்கல. ஆமா, கலியுகம் என்ற ஒரு யுகம் பிறக்க போகிறது அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அந்த தவ செருக்கில பார்த்து திட்டமாக சொல்றதுதானே அனந்தர்கள். ஆமா, முன்னாலே காலை புத்தி சித்தி முதல் ஆண்டவர்கள் நாழிகை திதி முதற்கொண்டு சொல்லுகிறார்கள். இன்ன டைம்ல அது பிறந்ததுன்னு. கலியுகமா வருஷம் இதமுடனே பரிசீலித்து ஆண்டவர்கள் கலியுகத்திலே முதல் அரசாட்சி பரிசுத்து மகாராஜன், அதாவது பஞ்சபாண்டவருடைய பேரன். அது 500 வருடம். அது 500 வருடம். 495 சொல்லல, சரியா 500 என்றார்கள். ஜெகமுகளும் நரேந்திரனும் இரண்டில் ஆண்டவர்கள். அப்போ 298 300 வருடத்திற்கு 2 வருஷம் கம்மி. 298 வருஷம் அவள் ஆழ்வான். ஏன் 6 மாசம் 1 வருஷம் முன்ன பின்ன இருக்கட்டுமே அனந்தர்கள் சொல்ல முடியாது. அது எப்படி வராததை சொல்லுவார்கள். உயவலிமை சலந்திரன் 96
புகழ்மிக்க மானீட்டன் அயல் சாதி ஆரியர்க்கும் அருநூற்றில் பாதி உரை என்பதாழ்வா ஆண்டவர்கள். வருட கணக்குகளை பாருங்களே. ஆழ்கைதனில் போஜனுமே அப்பாச்சி 696 வாழ்வாரே கர்த்தாக்கள் பலமான மழுக்கனுமே 95 ஆண்டவர்கள். மழுக்கன்னா யார்? துலுக்க ராஜா. ஆழ்வாழ்வி விக்டோரியா பெண் 60 ஆண்டவர்கள். பெண்ணர் சாட்சி 60 வருஷம் ஆளுவாள். ஆனதந்த விஷயரோ 40 ஆண்டவர்கள். அவங்க ஜாதியிலே வந்த வெள்ளையர்கள் 40 ஆண்டு. இதெல்லாம் நீங்க கணக்கு பார்த்துக்க வேண்டியதுதான். அது சரி சரியில்லை என்று எமக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனாலே தோல்வியுற்று போவார் நீதி நீரோ விஜயோ அரசு தோன்றி நிச்சயமாய் 12 நாளே ஆழ்வார். வாதமுடன் ஜாதி மத சண்டையாலே வகுப்புடனே ராஜாங்க மகாநாளி வேதமிகு மெட்டிசை கிளாமகார ஆண்டவர்கள். இப்போ ராஜாங்கம் இல்லையே, அதையே சாதி மத சண்டையாலே ஆகாத ராஜாங்கம் இருக்கிறார்கள். வருவார் வந்து வெகு நாளெல்லாம் புதிய ஆழ்வார். ஆண்டவங்க வந்துதான் ஆழ்வாங்க தான் பிடிக்கிறாங்க. ஆண்டவர்கள் அழகிலா நெடுங்காலம் ஆழ்வார்கள். சாதகமாய் புவியோரும் தெரிந்து கொள்வார். ஆண்டவர்கள் ஆமாம், சாதகமாக, பாதகம் இல்லை. சங்கமுனி சாட்சி சந்தேகமில்லை. ஆண்டவர்கள் முத்திரை அடி இது அப்படின்னு திருவாக்கியத்துல கலிவத்தை பத்தி எப்படி வராங்க, எத்தனை வருஷம் இன்னார் வந்து எப்படி ஆள்றாங்க, அப்ப நாள் திதி கிழமை எல்லாமே அந்த பரிசுத்து பேர் வந்ததுல இருந்து கரெக்டா சொல்லிருங்க உத்தர பண்றாங்க. வந்து கடைசி தான் முத்திரை அடி அப்படின்னு முடிக்கிறாங்க. கலியனை பத்தி மாநிலத்திலையும் கொடுக்க முள்ள பண்றாங்க பருவத்துல. கலியன்னா அலி அவாவன் எல்லாமே இருள் எல்லாமே அந்த கலியனுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுக்கிறாங்க. கலியன் என்ற அலி அவாவினாகிய வழிபாடக ஆசை பழிபாதகம் திமிர் எல்லாம் இருளன் எல்லாமே இந்த கலிக்கு உண்டு. தீபம் குடியே ராஜ பாழனை வீட்டில் இருள் அரசாளுவது போலே தேவகுரு துணை தேடாத மனிதனுடைய வீட்டில் தன்னர சார்ந்து கொண்டிருந்த களி இருளாகிய பாவமூலை ஆண்மையன். அப்ப
அப்ப இதய சுவேசை விட்டு தன்னரசு ஆண்டு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த மனமாகிய களி எப்படி ஆண்டா என்ன ஆகும்? கேள்வியற்று வாழ்ந்து கொண்டிருந்த அரசு வீரத்திலே வாடாமணி தீபம் கொண்டெழுந்திராடித்த ஓங்கார நாட்டுக்குடைய பண்டேற்ற கண்ணார மன்னாகும். அப்ப ஓங்காரம் கொடுத்து அவங்க படிச்சு பாடுற இடத்துல போய் இந்த களி இருவன் போய் தன்னர் சார்ந்து கொண்டு கேள்வி வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா இப்படி அப்பா அந்த வாழ்ந்துட்டு நம்ம என்ன தெய்வத்தின திருத்தோலையை வச்சு வாங்கி நம்பம் கொடுத்தாதான் அது போகும். அப்பதான் தெய்வம் அந்த படிக்கலாம். திருவழியறியா ஆங்காரன் கொண்டே வழியாட்டி அடுத்தோடி கழித்து தாங்காலம் தலை ஓட்டையுதைக்கும் சண்டியர்களை வேண்டே பாங்காயிரைய உம்மிடம் காவல் பாடது வேடுகின்றே. இந்த இருள் களி அரசனாக போறதுன்னா அவங்களுடைய இறையத்தை நம்ம கேட்கறது அவங்க அறிவாக்கத்தை தேடி அவங்க இறக்கத்தை தேடி நம்ம வச்சுக்கணும். தென்வாண்டி நாட்டு மந்தோர் படை லஞ்சம்மலாகிய சக்கரவாளகிரி அரசும் தங்களுக்கு சொந்தமான இறையார் தனத்திலே வந்து குடியேறுகின்ற அமலேற்றத்தினை நடத்தும் சூறாவேச கோளரி வாழராண்மை மோதுர கண்ட முன்னிடங்கால கலியனாலே இருந்தன் பழிபாதகன் இடி விழுந்தோனாகி குடியேறியே நான் வந்தவாறும் நெடுநாளின் வாழ்வு குடியேறு வந்து ஈடுபட்ட பாட்டால் அழுதுமே புலம்பிய அவன் தன் கை நிறுத்தவா களி புலம்பல். உன்னராபரிசித்து காலம் மோதல் மண்ணில் நான் களி வந்து பிறந்தது மன்னாதி மன்னரும் வர மன்னாதி மன்னரும் வரவே சென்னை வண்ண கால் வண்டியிட்டு நஞ்சினா. அப்ப அந்த களியை வருத்துறதுக்கு நம்ம தெய்வம் வந்து களியில தான் அவதாரம் பண்ணி நம்ம சிறப்பா வச்சிருக்காங்க. அதுக்குதான் வந்து தெய்வம் 4 யுகங்கள் கடந்து கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகத்துல வந்து கடைசியா கலியுகத்துல வந்து தெய்வம் அவதாரம் பண்ணி நம்மள்ட்ட இருக்க அந்த கலியை போக்குறதுக்காக வந்தாங்க. ஜகத சர்க்குலாலங்கீத சல்லத அகம்பூரம்பூங் கண்டாண்ட சலாசன யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழிய யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழிய மகதியாண்டவர் வந்தவர் தாரமே. அது மாதிரி அரக்கரை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. அந்த அரக்கராயத்தை நம்மளதான் தெய்வம் விலக்கி அனந்தர்களை ஆக்கி வச்சிருக்காங்க. அரக்கி அலக்கர் விலக்கி தூளக்கி ஆக்கும் அனந்தர்கள் குறைக்க முடியாதே மனிதியும் குடிவேறவே. இப்படியாக நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய அன்பும் பேரிரக்கம் பெருங்கரனை பேராற்றல் எல்லாம் பெற்று தெய்வத்துடைய அருளை பெறுவோம் என்று கூறி முட்டி பெற மீண்டும் உலகம். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியேசனை நித்தியத்திற்காகவே படைத்த மனிதனை
நித்தியனாக்க அந்த நித்திய இறைவனே நடமாடும் பொருளாக இக்கலிக்கடையில் திருமேனி தாங்கி இறங்கி வந்து நித்தியனாக வேண்டும் என்று இச்சையுற்று இணங்கிய மக்களுக்கு யமனனுகா பரிசுவத வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் எந்நாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு அக்காவுக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு அக்கா நமக்கு வேத முத்துக்கள் இருந்து எடுத்து வழங்கிய கலிப்புலம்பல், அதாவது கலியுகத்தில் இந்த கலிகாலத்தில் இந்த கலியனுடைய இந்த கடைநாளாகி இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அந்த கலியன் கையில் சிக்காமல் அந்த எல்லையில் நம்மளை காக்கும் பெருமானாக நம் பெருமான் இருந்து அந்த கலியனை வதம் செய்து எவ்வாறு நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வேதத்துல எடுத்து நம்ம தெய்வம் அருளியது அக்கா மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த கலியன் எவ்வளவு கொடூரமானவன், அந்த கலியன் வாழக்கூடிய இந்த காலம் எவ்வளவு கொடுமையானது, அதுல நம்ம பெருமான் அவங்களுடைய பேரிடத்தினால அவங்களுடைய வல்லமையினால நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருந்து நம்மளை எல்லாம் காத்து அந்த பேரியுத்தத்தை நம்ம கழிக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப போனதுல அப்ப 4 அந்த யுகங்களை பத்தி சொன்னாங்க. அந்த வேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கலியுகத்துல எல்லாருமே நன்னறியில் வளர்ப்பு நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அது திரேதாயுகத்துல போட்டிருப்பாங்க. அடுத்து துவாபர யுகத்துல 2ஆ மாறிடுச்சு. அடுத்து கலியுகத்துல எல்லாமே ஒரு பங்குதான் நல்லவங்களாகவும் மீதி 3 பங்கு தீவினைகளை மேற்கொள்ளக்கூடிய மக்களாகவும் தீய வழி நடக்கக்கூடிய மக்களாகவும் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இதுல நன்னறியுள்ள மக்களாக நடந்த அந்த யுகத்துல அவங்களுக்கு அந்த நன்னறி முறைகள் அந்த வேத சாஸ்திரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டதுனால அந்த மக்கள் நல்லொழுக்கங்களை கடைபிடித்து நல்லவங்களாக மாறினாங்க அப்படின்னு அப்ப எடுத்து சொன்னாங்க. அப்போ மனிதன்கிற அந்த கடவுள் 4 குணத்தால் ஆனது. அதாவது உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, இதனாலதான் ஆனது. அப்ப அந்த எண்ணம் எல்லாத்தோடையுமே கலந்துருக்கும். உடல்ல கலந்துருக்கும் போது அதாவது நம்ம முதல்ல பிறக்கிறப்ப நரனாதான் பிறக்கிறோம். அந்த உடல் இச்சையிலேயே அலையணும். அந்த எண்ணத்தை உடல் மேலேயே அந்த தூளத்தின் மேலேயே வச்சு அந்த இச்சையிலால் அலையிட்டு நரன்களாக இருக்கிறோம். அடுத்து அது உள்ளத்தோடு சேரும்போது அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல பதித்து நம்ம இடத்தாக பிறப்போ மனுவாக பிறந்து அதனுடைய கடமை என்ன அப்படின்னா நம்ம அறிவித்து உள்ளத்தோடு நம்ம இணைஞ்சி இருக்கும் போது மனிதனாகியும் அந்த மனிதன் தனக்குரிய கடமை உணர்ந்து ஒரு அதாவது அறிவாகிய அந்த 6வது அறிவாகிய அந்த மாணிக்கம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அந்த இறைவன் நமக்காக எதற்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத அறிந்து ஒரு குரு பிரானை அடைந்து அவருடைய திருவடியை சார்ந்து அந்த அறிவாகி 6வது அறிவை அடையும் போது அவன் ஞானியாகிறான். அடுத்து அந்த குரு பெருமான் அவங்களுடைய திருவருளால அவங்களுடைய இறக்கத்தினால அந்த தன்னுடைய இதயாற்றல் இருக்கின்ற அந்த ஜீவனை அந்த கோடி பிரகாச சூரியனை தரிசிக்கும் போதுதான் அவங்க அந்த சேரும்போதுதான் அவங்க சேரும்போது அவங்களுடைய ஆன்மா அந்த ஆன்மாவுடன் சேரும்போது அது அது யோகமாக சொல்லப்பட்டு அந்த கோடி பிரகாஷ் சூரியனை தரிசிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடியவராக இருக்கு. அது ஆன்மாவோட சேர்ந்த போது அப்போ இந்த விதிமுறைகள் எல்லாம் நமக்கு பின்பற்றுவதுதான் அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. ஏன்னா நம்ம மனம் எப்பயுமே சௌகரிய பாட்டிலேயே தான் இருக்கும். அப்படி சௌகரிய பாட்டிலே இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த உலக எண்ணெயில ஈடுபட்டு நம்ம அந்த அழியாத துயரத்துல போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் நம்ம மனசை சௌரிய பாட்டிலிருந்து கலட்டுறதுக்காக இந்த ஆச்சார அனுஷ்டானம் எடுத்து வச்சாங்க. அப்போ அதன் மூலமாக நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் அறிவுக்கு தெளிவை கொடுப்பதாகவும் ஆன்மாவுக்கு கொள்ளையை கொடுப்பதற்காக தான் இந்த அனுஷ்டானம் எடுத்து வச்சாங்க. அப்ப ஆச்சாரங்கள் உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கு, அனுஷ்டானம் உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கு, அது சமஸ்தானம் அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அப்ப அதுக்குரிய விதிமுறைகள் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப அந்த காலையில எழுந்து அந்த 4:30 மணிக்கு எழுந்து எழுவது எவ்வளவு அருமையில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லி வேதங்கள் அக்கா சொன்னாங்க. அப்ப அந்த செல்கள் உற்பத்தி அதிகமாக ஆக அந்த நேரம் அந்த 4:30 மணி தான். நம்ம தெரியுமே நம்மளுக்கு அருள் இருப்பாங்க வேதத்துல. அந்த 4:30 6 மணிக்குள்ள எழுந்து நீங்கள் எம்மை வணங்கி தவம் செய்யும், அதாவது நான் தவத்தில் போயிருப்போம், நீங்க கை நீட்டி வணங்கும் போது அந்த தவத்தை நான் வளர்ந்து நீங்க உங்க கையை பெற்றுக் கொள்வது போல இருக்கும். அந்த காலை நேரம் தான் ஒரு உகந்த நேரம் வணக்கத்துக்கு
நேரம் அப்படின்னு நம்ம தெய்வமே நம்மளுக்கு அருளி இருப்பாங்க வேதத்துல. அது மாதிரி அந்த 4:30 மணி தான் அது செல்வது அதிகமா உற்பத்தி ஆகும். அது அழிவு செயல் குறைந்து ஆக்க செல்வது அதிகக்கூடிய நேரம். அப்ப அந்த நேரத்துல இருந்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிற விதிகள் அப்போது கடைபிடிக்கப்பட்டது. அடுத்து போஷண விதி அப்படின்னா உணவு கட்டுப்பாடு. அப்ப அரை வயது உணவு தான் உண்ணணும், கால் பகுதி தண்ணீர் குடிக்கணும், கால் பகுதி விதமாக இருக்கணும். அப்படி சாப்பிட்டாதான் அதுவும் பருவ காலத்திற்கு ஏற்ற போல வயதுக்கு ஏற்றால் போல அப்புறம் நம்மளுடைய வேலை என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு ஏற்றா போல நம்ம சாப்பிடணும். அப்படி எடுத்துக்கொள்ள நமக்கு வியாதி வராது. நம்ம தெய்வமும் அந்த உணவு கட்டுப்பாட்டு முறையில நமக்கு வேதங்கள் ஆகி இருக்காங்க. எப்பவுமே அரை வயது உணவு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது நம்மளுடைய தீவாக்கிலிருந்து அதை திரிப்பதற்கு நமக்கு சீக்கிரமாக அதை செரிமானம் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அதிகமா சாப்பிட்டா நம்ம நோய் நம்மளுக்கு அந்த விஷம ரோகம் கட்டி நமக்கு ஒரு வியாதி ஏற்படக்கூடியது. வியாதி ஏற்பட்டுடும் அப்படின்னு நம்மளுக்கு அருள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்நான விதி அப்படின்னா குளிக்கிறது. அதாவது தண்ணீர் மாற்றாம எப்படி குளிக்கணும், தண்ணீர் மாற்றாம குளிக்கணும், 10 மணிக்கு மேல குளிக்க கூடாது. அப்படி தண்ணீரை குளிக்கும் போது திருப்பி வாயில விட்டு கொப்பளிக்க விட்டு அப்படிங்கிற விதிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் சமஸ்தான விதிக்கிறது அந்த பிறப்பு, குழந்தைகள் பிறப்பு, அந்த இறப்பு, இப்படிப்பட்ட அந்த நேரங்களில் செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் எடுத்து வச்சதுதான் அந்த சடங்கு, அந்த சமஸ்கார விதியில அடங்குது. அப்ப இவ்வாறு ஒவ்வொருத்துக்கும் நம்மளுக்கு அந்த ஆஸ்தானங்கள் பற்றி அந்த விதிமுறைகள் நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு அதை கற்பிக்கப்பட்டு அதன் மூலம் மக்கள் நடக்கும்போது நல்லொழுக்கம் மிகுந்த மக்களாக நன்னெறியில் நடக்கக்கூடிய மக்களாக அந்த இவர்கள் இருந்தாங்க. அப்ப அதையும் அவ்வாறாக அந்த நன்னெறி மக்கள் அந்த காலத்துல அவ்வாறு இருந்திருக்காங்க. அப்ப அதனால திரேதாயுகத்துல தர்மம் 4 கால்கள்ல இருந்தது. அந்த 4 கால்கள் தவம், தூய்மை, கருணை, வாய்மை. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல 3 கால்களோடவும் அடுத்து துவாபரத்துல 2 கால்ல கலிகாலத்துல ஒன்னாக இருந்தது. அப்ப அந்த பரிசுத்த பாண்டவர்களின் பேரனாக்கி பரிசுத்தமாக காலத்துலதான் இந்த கலிகாலம் தொடங்கியது. அப்ப அந்த கலியரசன் அந்த வேடன் ஒரு கலிபுருஷன் வேடங்கிற ஒரு கலிபுருஷன் ஒரு பத்தினுடைய தர்மத்தினுடைய 4 கால்கள்ல 3 கால்ல வெட்டினோட 4வது கால வெட்ட போகும்போது அந்த ராஜா தடுத்து விடுவதாக கதையில் சொல்லப்பட்டிருக்கிற அப்பா நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த கலிகாலத்துல உள்ள 4 கால்களே இருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல கிருஷ்ண இருந்து தர்மத்தை நிலைநாட்டி அவங்க அவதாரம் போட்டு அந்த தர்மத்தை நிலைநாட்டினால அந்த தர்மம் 4 கால்களோடையும் இருக்குது. அப்போது அந்த தூய்மை, அந்த கருணை, தவம், தூய்மை, கருணை இந்த கால அதாவது அந்த கத்தி 4 கத்திங்கிறது என்னன்னா கர்வம் என்ற கத்தினால தர்மத்தை வெட்டுறான், காமம் என்ற இதனால தூய்மையையும், மயக்கத்தினால கருணையையும், பொய்மையால வாய்மையும் வெட்டப்படுது. 3 வெட்டிடலாம். கருணை, தர்மம், தூய்மை, கருணை 3 காலம் வெட்டப்பட்டிருக்கு. பொய்மைகளை கத்தியை கொண்டு வாய்மை வெட்டப்படும் போது ராஜா தடுத்து காப்பாற்றினால அந்த கலியனம் தான் அவங்க ஆள்ல விழுந்து வணங்கி எனக்கு இருக்கிறதுக்கு இடம் எங்கன்னு கேட்கிறப்போ அப்படி அந்த ராஜா அவர் இருப்பதற்காக ஒரு 10 இடங்களை சொன்னதாக அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்போது அந்த சூதாடுதல், மது, தீய ஒழுக்கத்துல ஈடுபடுதல், தீவ இன்சை, பணத்தாசை, பொய் பேசுதல், கர்வம், காமம், கோபம், பகைமை பாராட்டு இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் நடக்கின்ற அந்த இடங்கள்லாம் அந்த கலியரசன் இருக்க அந்த ராஜா அனுமதிதாக கதையை அக்கா சொன்னாங்க. அப்போ அவர் அந்த கலியுகம் தொடங்கிய காலம் தான் அந்த காலத்தின் திரையோட முதல் தேதியாக இருக்குது. அந்த காலத்துலதான் அந்த கலியுகம் தொடங்கியது. அப்போ அந்த கலியுகத்துல என்னென்ன அதர்மங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதே நம்ம தெய்வம் எடுத்து வழங்கி இருக்காங்க. தெய்வம் அதாவது எல்லாருமே செய்கிற அந்த முறைகள் எல்லாம் அந்த வேத முறை தவறி வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிற அந்த வழிகளில் அந்த நல்வெள்ள நடக்காம எல்லா செயல்களும் செய்கிற முறையை கேட்டு அந்த பணத்தை பெரிதாக மதித்து வேதத்தில் சொல்லப்படாத பல பரிகாரத்தை செய்வதாக சொல்லி தெய்வங்களில் அவங்க மனதில் என்னென்ன எடுத்து வைத்து தனக்கென்று ஒரு வழக்க முறை எடுத்து வைத்துக் கொண்டு தெய்வத்தை வழிபடுதல். அப்புறம் கட்டுதல் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்னால அவன் போய் சேர்ந்து விடுவான் அல்லது கட்டிடம் கட்டிய பிறகு போய் சேர்ந்து விடுவான். அப்படி கட்ட அந்த மூவாசை எண்ணங்களிலேயே அடைதல். அப்புறம் ஏழைகளை மதிக்காமல் இருந்தல். அப்புறம் குளிக்காமல் உணவு அருந்துதல். அப்புறம் பல தனிகட்ட தன்மையினால இந்த இவ்வளவு தனிகட்ட தன்மைகள்லாம் இந்த கலியுகத்துல இருக்கும். அது போக கோழி சன்னியாசிகளோட ஆட்டு மந்தை போல பிரிவாங்க சன்னியாசிகள் இருப்பாங்க. அப்புறம் இளமையிலேயே முக்தி வந்துடும், நரை ஏற்பட்டுடும், ஞானங்கிறத என்னன்னே தெரியாத நிலைக்கு போய்விடுவான், தர்ம சிந்தனை கொஞ்சம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட கலிகாலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெய்வமும் வேதத்தில் எடுத்து அருள் இருக்கிறாங்க. கலியின் காலமும் திரண்டு வலுத்து பயிரகத்திற்கு வந்து விட்டது. அழிவு நேரமும் கிடுகிடுவென்று நெருங்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இனி காலம் இல்லை. பிரளயத்திற்கு மூர்த்தக்கால் ஊழியாகிவிட்டது. சூரிய மண்டலத்தில் இருந்த சூரியனில் பல ஓட்டைகள் விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அண்ணா என்றும், பூமியில் எங்கும் நிசப்தம் நிலவ போகிறது என்றும் தீரபிரமம் அவர்கள் தீர்த்த தரிசனம் கூறி வைத்த
நாளிலே இந்த கடை நாளை பற்றி இவ்வளவு திட்டமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அத்திருவுள்ளம் கண்டு வாக்குவத்தில் வெளியாக்கி வைப்பது என்றால் அது நடக்கப் போவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெய்வமா அருளி இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இந்த காலத்துல அப்போ அசுரர் தேவர் மனிதர் எல்லாமே அவங்கவுங்க இடத்துலயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல அந்த அசுரர் மனிதர்கள் வாழ் இடத்துக்கு வரக்கூடியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த யுகத்துல துவாபர யுகத்துல அந்த அசுரர் சொந்தக்காரனாக வாழக்கூடியதாக ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அசுரர் மனசுக்குள்ளேயே புகுந்து வந்தக்கூடிய காலமா இருக்குது. இப்படி இந்த கலியுகமாக இருக்குது. அப்ப அந்த கலியுகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அந்த கோடாயிரம் அந்த போரோங்கி அந்த வாழ் கொண்டு அந்த கலியனை அழிக்கக்கூடிய பெருமாள் அந்த பூரோங்கி நாவாற்ற கோடாயிரம் பெற்று மோசமாக வரக்கூடிய நாளும் வந்துவிட்டது. அப்போ இந்த போற கொடிய காலத்தில் தன்னை அறியும் மெய்ஞான செம்மல் இந்த பூமியில் வீறு கொண்டு ஒரு எல்லையில் முளைத்து எழுந்து நிற்கிறதே, இது என்ன ஆச்சரியம்! இந்த அபார செயல் வலிமை ஒரு திருமேனி தாங்கி வந்து இதை நடத்துகிறது என்று எண்ணிப்பார். மனிதனுக்கு இறுதியில் வருகிற ஆபத்தை அறிவிக்கிற இந்த எல்லை, அதிலிருந்து தப்பிக்க வைக்கும் செயற்கரும் செயலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த எல்லை ரத்னாதிகளால் இணைக்கப்பட்ட தெய்வ மாளிகை என்றால் மிகையாகுமா? அது பாவப்பட்ட கண்களுக்கு மட்டமாகத்தான் தோன்றும். இந்த எல்லையின் சிறப்பை அறிந்து அதை தன்னதாக ஆக்கிக்கொள்ளாத மனிதர்களை என்ன ஒரு தோஷித்தனம் படைத்தவர் அப்படின்னு நம்ம தெய்வமா அருளி இருக்கிறாங்க. அப்ப இந்த அசுரர்கள அந்த புகுந்து வரக்கூடிய கலிகுலமாக இந்த கலியுகத்துல இருக்க அந்த கலியனை அளக்க அந்த அவதார புருஷர் நம்ம அந்த ஆதியே அவதாரம் எடுத்து அந்த மகதியே அவங்க அவதாரம் எடுத்து அவங்களே அந்த கர்ம அவதாரம் போட்டு தர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டு நம்மளுக்கு வந்துள்ள இந்த காலம் என்ன ஒரு வசந்த காலம் என்றிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அருள் இருக்காங்க. அவங்கதான் இந்த ஊராட உயிர் மயிலின் ஊரை அமைத்து நம்மளெல்லாம் அந்த நிலவை இப்படி ஊரை உண்டாக்கி கனமுடைய பாவம் நம்ம செய்திருக்கிற இந்த கலியுகத்துல பிறந்திருக்கிற அந்த என்ன கனமுடைய பாவத்தால இங்க பிறந்திருக்கோமோ அதெல்லாம் நம்ம அந்த பாவத்தை எல்லாம் அவங்களுடைய தவ வெள்ளமையில நீக்கி நம்மளை இந்த ஊரான அழைத்து நம்மளை எல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைக்கி செல்லும் பெருமானாக கருணையுள்ள படைத்த பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு இந்திர பதவியை நமக்கு எல்லா யுகபோகங்களுடன் கூடிய இந்திர பதவியை கொடுக்கின்ற நம்ம பெருமான் அவங்களுடைய திருப்படியை வணங்கி நமக்கு இந்த பெருநிதியம் அளித்த பெருமான் நம்மோட இருக்கும் போது நம்ம கலையினால நம்ம ஏன் பயப்படணும், கலையில நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற அந்த வல்லமை பொருத்தி அந்த வல்லபத்தை நமக்கு அந்த அறிவாகார உணவை அருள் உணவை நமக்கு வழங்கி நம்ம எல்லாம் தாசிகளாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய பெருமான் நம்ம அவங்க அந்த கலியிலிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தினமும் அவங்களுடைய அந்த அறிவாகார உணவை அந்த அறிவாகார ரூபரிடமிருந்து தினமும் நம்மளுடைய திரு உணவாக தினமும் வேற்று நம்ம அவங்களுடைய உத்தரவுகளை நடந்தோம்னா நம்மளையும் நம்ம பெருமான் பார்த்து நம்மளுடைய அந்த பெரியம்ப நாட்டிற்கு அழைத்து செல்வார்கள் அப்படிங்கிறத நான் விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். என் ஜீவ சகோதர சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த கதையில பற்றி அந்த தெரிஞ்சு இந்த காலம் எப்படி நாளா பிரிச்சாங்க அதுவும் பார்த்துட்டு வருவோம். கிருத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் காலமான முன்னோர்களும் 4 காலங்களா அவருக்கு
அது வந்து கிருஷ்ண லட்சம் வந்து நாட்கள் அப்படின்லாம் சொல்லி வந்தது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து கலியுகம் வந்து 5 வருடமே தான் அப்படின்னு அந்த வாக்கியத்தை சொல்லி வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து புதுயுகத்துல வந்து தர்மம் வந்து 4 கால அந்த பசம் இருந்தது. 100% மக்கள் நன்னெறி மக்களாக தான் வாழ்ந்தார்கள். அவங்க வந்து ஒரு விருப்பம் இருக்கிற பயிர்வு இந்த மெய்கல்வியை பெற்று ஏழை பணக்கார ஜாதி மொழி வேற்றுமை இல்லாமல் எல்லாருமே இந்த மெய்கல்வியை பயிர்ந்து அவங்க நன்னெறியில தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் வந்து அதுதான் வந்து உடல் உள்ளம் அறிவு ஆன்மா இதுதான் நாங்க வந்து இந்த எண்ணமும் அந்த பழகும் போது அவங்க அதை அனுசரிச்சு நம்ம எண்ணம் உடல் இருக்கும்போது நீக்கமா இருக்கும். எல்லாரும் நலனாதான் இருக்கிறோம். அப்புறம் வந்து அந்த மனிதனை சார்ந்து மனதை வந்து அதுவா மாத்துறோம். மனுவாக பிறந்தோம். நம்மளுக்கு குரு கோணும் இது வந்து தேடும் போது மனுவாக பிறந்தோம். அப்புறம் வந்து அதுவே வந்து ஒரு தெய்வ ஆசானை சந்திச்சு அவங்களா இருக்கும்போது அறிவு மாறிச்சுன்னா அறிவாக இருக்கிறோம். அறிவு மாறிச்சு நமக்கு தராங்க. அறிவு மாறிக்கு கொண்டதுதான் நம்ம ஆத்மா அப்படின்ற அந்த ஏவநிலையை நம்ம அறிகிறோம். அதுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம மனதை அழைக்கப்பட்டுதான் வந்து பூஜை புரஸ்காரம் ஆதார அனுஷ்டானங்கள் எடுத்து வச்சாங்க. இதெல்லாம் நம்ம சௌகரிய பாடல் வந்து கைட்டுட்டா நம்மளுக்கு இதெல்லாம் ஒவ்வொருதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆதாரம் என்பது உடலை சார்ந்தது, அனுஷ்டானம் என்பது மனசை சம்பந்தப்பட்டது, சம்ஸ்காரம் வந்து ஆன்மா சம்பந்தப்பட்டது. நம்ம எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னா அதுதான் ஸ்நானம் இருக்குது, போஜனம் இருக்குது, அதெல்லாம் இருக்கு. ஸ்நானம் செய்யும் போது ஒரே தண்ணீரை மாட்டாமல் ஸ்நானம் செய்யணும். அது போஜனம் இருக்குன்னு அந்தந்த வயசுக்கு தக்கபடி 6 வயது சாப்பிட்டு 4 வயது ராஜா விட்டு 6 வயது கண்ணுக்கு குடிச்சு அந்த ஜீவ சக்தியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் போஜனம் இது. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம எழுந்திருக்கோம். அப்பதான் வந்து நம்மளுக்குள்ள புது செல்வெல்லாம் உற்பத்தி ஆகி நம்ம உடம்பு ஆரோக்கிய மனசும் சுறுசுறுப்பா வீட்டு இருக்கோம். அதனால அதெல்லாமும் நம்மளுக்கு இந்த சௌகரிய பாட்டுல மனசை சௌகரியப்பட்ட கைதுதான் இதெல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்புறம் ஆதார சம்ஸ்காரம் எதுதான் நம்ம குழந்தை இருக்கும்போது இந்த சடங்குகள் இருக்கும்போது சடங்குகள் ஒரே மாதிரியா நல்லொழுக்கத்தோட செய்வோம். இந்த பழக்கவழக்கம்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது அவங்க எல்லாம் நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. அதான் கலியுகத்துல வந்து கிருஷ்ணத்துல வந்து அவசரங்கள் தேவர்கள் மனிதர்கள் இருக்காங்க. எல்லாம் அவங்களோட இடத்துல சொல்றவங்களாலும் தேவர்களோட மனிதர்கள் தான் அவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா கேட்டாங்க அசுரர்கள் வந்து நம்ம இல்லங்களுக்கு ராவணன் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு தேவர்கள் இடத்துக்காக வந்து குடும்பம் நடத்தினாங்க. ராவணன் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க. துரியோதனாக பங்காளிகளாம் வந்து படிக்கிறாங்க. கனி வந்து நம்ம மனதிலேயே தான் அந்த கனி வந்து நம்மளை வந்து ஆசை கிடைக்கிறாங்க. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து காலம் இந்த பரிசுத்தமாக கதை சொல்லுங்க. அதுல வந்து பரிசுத்தமாக ஒரு வாட்டி நகரோட வரும்பொழுது ஒருத்தர் வந்து 4 சக்தியும் கொஞ்சம் நேரம் வச்சு வந்து 4 காலையும் வெற்றி கொண்டிருக்கான். காலம் என்ற கத்தியை வந்து கவம் என்ற கத்தியால, காமம் என்ற அது வந்து ஆசை, தூய்மை என்ற கத்தியால, மயக்கத்தை வந்து கவலை என்ற கத்தியால இருக்கான். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டு இருக்கிறாங்க. 4 காலம் கிட்டத்தட்ட மனுஷனே தான் இருந்தது. தர்மத்துக்காக அதர்மத்துக்கு வாங்க முதல்ல நான் தோன்றவே இருந்தது. கிருஷ்ண பரமாத்மா வந்து அப்போ கொஞ்சம் தர்மம் நினைச்சுதான் இருந்தது. ஆனா அப்புறமா கலியுகத்தை வந்து பரிசுத்தமாக வந்து ஒண்ணு அவர் வந்து இதெல்லாம் அவங்க பெற்றோர்ல பார்த்துட்டு பொய்மையை வந்து வாழ்வியாக கத்தியாக வெட்டப்படும்போது அவன் தடுத்துட்டான். நீ வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். அப்போ கலி புருஷன் வந்து இது கலிகாலம், நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும்னும் போது அவங்களுக்கு சூதாரம் வேணும், மது வேணும், தீவிரப்படுத்துவங்கள் தீவர்கள் செய்தேன், பணப்பாசை செய்துவேன், காம மன பகைமை இதெல்லாம் இருக்கும்போது எந்த சட்டம் பொய் பேசுதல் இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் நீங்களே அப்படின்னு அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம மனமா ஆயிடுதான் நம்ம உலகத்திலே தனி புகுந்துட்டோம். அதெல்லாம் வந்து காலை எடுத்து வச்சு நவமி தேதி சுந்தரபாத வெள்ளிக்கிழமை தான் அவர் குறைக்கிறாரு கலியது. அந்த கலியத்தை தான் நம்ம கலியுகத்தை வந்து ஞானம் குறைச்சிப்போம்.
ஏழைய மதிக்க மாட்டான், இருக்காமல் என்ன வருவான், பெரியவங்களை கண்டிப்பான், தூஷிப்பான். இந்த மாதிரி கலியுகத்தில் இருக்கும் போதுதான் நம்ம தெய்வம் வந்து இந்த கலியுகத்தை அவதானிச்சு வந்தாங்க. இந்த ஆதிவதிய கொடுக்கல் ஆத்தியோ நந்த வள்ளீரும் நோக்கிய வெளியெல்லாம் நோக்கிய நோக்கு நோக்குனை மாற்றெல்லாம் ஆத்திய திவாதம் போதுவாம். அங்கனோடையா நீங்க பிரம்ம பிரகாசமானது அந்தகங்களெல்லாம் இருந்த ஏகமோடு சூழ்ந்த திருமோதுமாய் ஏகப்பிரயம் போல் எழுந்து ஏகமாக நெருங்கி ஏதோமயமாக திகழ்ந்தே திரிந்தே நீதி நிற்கின்ற ஏக ரூப பேரொரு பெரும்பானது தனது பூரண அழகுக்கு அழகிய எங்கும் கொண்டிருக்கின்றேன். பெரும் பாடுகள் நெறிய தன்னுடைய ஒப்பற்ற வேகம் செஞ்சிய நெறிய திறனை வகையந்த உச்சியோடு நீக்கி தருவிற்றேன். அவ்விடம் தருவீரானது இந்நிடம் இந்நாள் தட்ச நகரமாகிய தெய்வனின் சாலையை உண்டு பண்ணி முடிவு செய்தார் என்ற பித்துமாநில மன்னன் பன்னடங்க மணி மேடைக்கு தேடி வரும் பன்மன சர்ச்சனைகளின் திணி என்னும் மகா அந்தகாரமாகிய மாதனை இங்கே சரிந்தோட்டி அது நமது மூலம் இதாவது தராவதானது. நமக்கு அந்த கவிதைகளை வந்து அவங்க சமகாரம் பண்றாங்க. அந்த இடம் அண்ணா சின்னம் கொண்ட தேடுகள் சரிந்த பின்னும் இதுபோலும் இணைந்து கொண்டிருக்கும் அசுரத்தோடாக எழும்போம் அவ ஆண் போட்டு திருச்சியில் ஒதுங்கி ஒவ்வொரு ஓட்டி விட்டு தேடென்ற முதலாம் அந்த ராவிய பெருந்திறனே பெரும்பகுதி தேவதும் பெரும் சொல்லும் பெரும்பதி பெருங்குண பெரும் துணை பெரும் தைரியமாக பெரும் ஜோடியானது முதலாக அறிவி என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் விவாசத்தில் கொண்டு எழுந்து விட்டன. அப்போது பல்வேறு காலங்களாக மாறாது இழுத்துக் கொண்டிருந்த இரு தீவிரமானது பிறந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கிதான் இருக்கிறது. இப்ப கூட நம்ம மனசுல ஜெயலலிதா வாழ்க்கைக்கு விட்டாம நம்ம உலக வாழ்க்கைக்கு விட்டாம சில தலையும் செய்துதான் மாற்றிக்கிறோம். அந்த தலையில் என்று அழியாம பழிபாட்டு சொல்லுதான் ஜீவன் முடியதான் வாழிட வேண்டும். இது நமக்காக இப்போது தேவகுலத்தினை தேடாது மனிதனோட இதயத்தில் குடியேறி கொண்டிருக்காது. அந்த இருளாகிய அந்த கலையும் வந்து நம்முடைய தெய்வத்தினுடைய சுகாதாரத்து போராட வாழ்க்கை வந்து மோதலுக்கு வந்து ஒதுங்கி ஓடி மறைந்து நிற்காங்க. அது இன்னைக்கு கொடுத்திருந்த 4-10 இடம் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நம்மளால வாழ முடியல. நம்ம வந்து நம்ம இறைவனுடைய திரு வாக்கால அவங்களுடைய மொழியால அவங்களுடைய கருணையால நம்ம அந்த கலியன்தான் எமனா இருக்கு, அதான் நம்ம மனதான் இருக்கு. அதுலேருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியில போட்டு பணிந்து நமஸ்கரித்து நின்றால் அந்த கலியுகத்திலிருந்து நம்ம கலியுகத்துல நம்ம வாழலாம் என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டே என்று கூறி மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அப்பா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.